ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி பாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அமானுஷ்ய நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. இருபுறமும் அடர்த்தியான கிளைகளுடன் வரிசையாய் அணிவகுத்து நின்றிருந்தன புளிய மரங்கள். நடுவில் நீண்டு கொண்டே போனது குண்டும் குழியுமான தார்ச்சாலை. அதில் சீரான வேகத்தோடு கார் ஓடிக்கொண்டிருக்கையில் அமர்ந்திருந்த நந்தீஷ் சமீபத்தில் அதை இறக்குமதி செய்திருந்தான். 4 வருடங்களுக்கு முன்பு வரை சென்னையில் ஒரு பிரபல நிறுவனத்தில் சாப்ட்வேர் என்ஜினியராய் மாத சம்பளத்திற்கு உழைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய திறமை மீது வைத்திருந்த அசாத்திய நம்பிக்கையின் காரணமாய் வங்கியில் கடன் வாங்கி சொந்தமாய் கம்பெனி ஆரம்பித்து ஜெயித்திருந்தான். வங்கி கடனையும் அடைத்து விட்டான். கம்பெனியும் லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு கீழே 500 பேர் கைகட்டி வேலை செய்கிறார்கள். நத்தீஷின் இப்பொழுதைய வெற்றிகளை எல்லாம் காரணமான அவனுடைய காதல் மனைவி பூமதியும் 7 வயது பெண் குழந்தை பிரீத்தியும் காரில் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். பூமதி சென்னையிலே பிறந்து வளர்ந்தவள். முன்பு நத்தீஷ் கம்பெனியில் தான் அவளும் வேலை பார்த்தாள். அப்பொழுதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது. பூமதியின் வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துவிட நத்தீஷ் தன்னுடைய காதலை கிராமத்தில் இருக்கும் பெற்றோருக்கு தெரிவுபடுத்தினான். பெற்றோர் சம்மதிக்கவில்லை. கடுமையாய் எதிர்த்தார்கள். பிறகுதான் நத்தீஷ் அந்த அவசர முடிவிற்கு வந்தான். நண்பர்களின் உதவியுடன் பூமதியை திருமணம் செய்து கொண்டான். 10 மாதத்தில் பிரீத்தி பிறந்தாள். பிரீத்திக்கு 3 வயது ஆரம்பித்த போதுதான் இருவருமே ஒன்றாக பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு சொந்தமாய் கம்பெனி ஆரம்பித்தார்கள். அதிர்ஷ்டம் நத்தீஷின் பக்கம் வீசத் தொடங்கியது. நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் கிடைத்தது. குறுகிய காலத்திலேயே மற்றவர்கள் பெருமூச்சு விடுகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறான் நத்தீஷ். நேரம் நன்றாக இருந்தால் எல்லாமே தேடி வரும் என்பது நத்தீஷின் விஷயத்தில் 100% உண்மைதான். கிராமத்திலிருந்து பெற்றோர் நத்தீஷை தேடி வந்தார்கள். நத்தீஷ், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. நத்தீஷின் கையை பிடித்துக்கொண்டு நெகிழ்ச்சியாய் பேசினார் அவனுடைய அப்பா பசுபதி. இத்தனை வருஷமா உன்னை ஒதுக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். தழுதழுத்தாள் அம்மா அம்சவேணி. இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை நாங்க பிரிய மாட்டோம். இப்பவே நீ, உன் மனைவி, மக 3 பேர் எங்க கூட கிளம்பி வந்துருங்க. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு கிராமத்துல நமக்கு சொத்துக்கள் இருக்கு. உரிமையும் பாசமும் பொங்க அழைத்தார் பசுபதி. ஆமா நத்தீஷ், அப்பா சொல்றதுதான் சரி. கண்கள் கலங்க ஏக்கமாய் பார்த்தாள் அம்சவேணி. அப்பா, நான் கிராமத்துக்கு வர்றேன்ப்பா. ஒரு வாரம் உங்க கூடவும் அம்மா கூடவும் தங்கச்சி நீலா கூடவும் தங்கியிருக்கேன். ஆனா நிரந்தரமா கிராமத்துல வந்து இருக்கிறது எல்லாம் சரியா வராதுப்பா. இங்க என்ன நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சென்னையில மட்டுமே இயங்கிட்டு வர்ற என் நிறுவனத்தோட கிளைகளை எல்லாம் ஊர்கள்லயும் ஆரம்பிக்கணும்ப்பா. மனசுக்குள்ள நிறைய கனவுகள் திட்டங்கள் வச்சிருக்கேன்ப்பா. இதமாய் கனிவாய் தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னான். சரிப்பா, உன் விருப்பம். சந்தோஷமாய் தலையாட்டினார்கள். கிராமத்துல இருக்கிற நம்ம வீட்டுக்கு எப்போ வரப்போற? அதை சொல்லு நத்தீஷ், பரிதவித்தாள் அம்சவேணி. கூடிய சீக்கிரத்துல வர்றேம்மா. 10 நாட்கள் தங்கியிருக்கணும். கண்டிப்பா தங்கியிருக்கேன். பசுபதியும் அம்சவேணியும் அடுத்த நாளே கிராமத்துக்கு போய்விட்டார்கள். எப்பண்ணா வரப்போற? நிலா தினமும் போன் பண்ணி நச்சரித்து கொண்டே இருந்தாள். நத்தீஷுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. தான் பிறந்து வளர்ந்த ஊருக்கு கூட்டி போய் பூமதியையும் பிரீத்தியையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஏக்கமாகத்தான் இருந்தது. நேரமே கிடைக்கவில்லை. அத்தையும் மாமாவும் ஆசைப்படுறாங்க. அங்க போய் ஒரு 3 நாளோ 4 நாளோ தங்கிட்டு வந்துடலாங்க. இல்லாட்டி தப்பா நினைப்பாங்க. பூமதியும் வற்புறுத்தினாள். பொறுப்புகளையும் மேனேஜர் கிட்ட ஒப்படைங்க, அவர் பாத்துக்குவாரு. பூமதியும் விடாமல் நச்சரித்தாள். பூமதியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டான் நத்தீஷ். சரி, நாம போயிட்டு வந்துடலாம் பூமதி. இதோ அவர்கள் காரில் போய் கொண்டிருப்பது அங்கேதான். நாம வர்றது அப்பாவுக்கு தெரியக்கூடாது. திடுதிப்புன்னு போய் வீட்டு வாசல்ல காரை நிறுத்தணும் என்றபடியேதான் சென்னையிலிருந்து காரை கிளப்பியிருந்தான் நத்தீஷ். இரவு வருவதற்குள் கிராமத்தை அடைந்து விட வேண்டும் என நினைத்திருந்தான். ஆனால் நினைத்தது நடக்கவில்லை. வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகில் கார் நெருங்கும் போது ஓர் இடத்தில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து நடந்திருந்தது. உயிர் பலி இல்லை என்றாலும் பயங்கர காயம். சாலையில் 2 பக்கத்திலும் ஏகப்பட்ட கூட்டம் கூடிவிட்டது. 2.5 மணி நேரம் வரை போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதனால்தான் இத்தனை தாமதம். இல்லாவிட்டால் எப்பொழுதோ வீட்டை நெருங்கியிருப்பார்கள். என்னங்க? பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த பூமதி அழைத்தாள். இருள் சூழ்ந்திருந்த சாலையில் வெளிச்சத்தை கக்கியபடி கார் ஓடிக்கொண்டிருந்தது. சாலை மீதிருந்த பார்வையை அங்கே இங்கே நகர்த்தாமல் தலையை மட்டும் அசைத்தான். மணி இப்பவே 7:30 ஆயிடுச்சுங்க. உங்க வீட்டுக்கு போக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுங்க? கொஞ்ச தூரத்துல தூக்கணாங்குருவியாரும் பெரிய பாலமும் வரும். அதை தாண்டி போனா 20 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு போயிடலாம். அதான் வீட்டை நெருங்கிட்டோமே. இப்பவாச்சும் உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்களேன். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இப்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் பூமதி. இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இல்லைங்க, நாம வர்றது தெரிஞ்சாதானே அத்தை ஏதாவது சமைச்சு வைப்பாங்க. மத்தியானம் வர்ற வழியில ஏதோ ஒரு ஹோட்டல்ல நிறுத்துறீங்க.
எனக்கு அந்த ஹோட்டல் சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. அதான் சாப்பிடாமலே இருந்துட்டேன். இப்ப ரொம்ப பசிக்குது. அதான் உன் கவலையா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க பூமதி. எங்க வீட்டுக்கு போனது வயிறு முட்டை சாப்பிடலாம் என்றவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் பூமதி. அது எப்படிங்க வயிறு முட்டை சாப்பிட முடியும்? நம்ம 3 பேரு வரப்போறது தெரிஞ்சாதானே உங்க அம்மா நிறைய சமைச்சு வைப்பாங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்தே பண்ணை வீடுன்னு சொன்னா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யாருக்கு பசி எடுத்தாலும் சாப்பாடு வேணும்னு எங்க வீட்டுல தான் வந்து நிப்பாங்களாம். பசியோட வர்றவங்களுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பாடு போடுறது எங்க குடும்பத்தோட பழக்கம். அந்த பழக்கம் இன்னைக்கு வரை தொடர்ந்துட்டு இருக்கு. யாரும் சாப்பாடு கேட்டு வர்றாங்களோ இல்லையோ, குறைஞ்சது 10 பேராவது சாப்பிடுற அளவுக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீ கவலையே படாத. நத்தி சிரித்தபடியே சொல்ல, அப்படியா? அகலமாய் கண்களை விரித்தாள் பூமதி. எங்க அம்மா கையால சாப்பிட்டேன்னு வை, 3 நாள்ல நீ ஒரு சுத்து பெருத்திருவ சொன்ன நத்தீஷ் அப்பொழுதுதான் சாலையை கவனித்தான். சாலையில் இரு பக்கமும் வரிசையாய் கம்புகளில் சிவப்பு கொடிகள் பறந்தன. பாலம் பழுது. புதிய பாலம் கட்டப்படுறதால் வாகனங்கள் செல்ல இயலாது. கொட்டை எழுத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருந்தது. காரை சட்டென்று நிறுத்தினான் நத்தீஷ். ஏங்க காரை நிறுத்திட்டீங்க? இரு சொல்றேன். காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். கையில் இருந்த டார்ச் லைட்டை அடித்து பார்த்தான். சாலையின் குறுக்கே உடைந்து போயிருந்த பாலத்தின் இடிக்கப்பட்ட செங்கல் குவியல்கள் ஒரு பக்கமாய் கொட்டி கிடக்க தூக்கணாங்குருவியாறு வறண்டு கிடந்தது. இக்கரைக்கும் அக்கறைக்கும் இடையே பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி குழி தோண்டி இருந்தார்கள். 2-3 புல்டோசர்கள் ஆற்றில் நிறுத்தப்பட்டிருந்தன. தோண்டப்பட்ட குழிக்குள் அஸ்துவாரம் போடப்பட்டு கம்பிகள் மேல் நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தன. போக்குவரத்து அதிகமில்லாத சாலை இது. மாற்று வழி இருந்தது. 2 சக்கர வாகனமாக இருந்தால் கூட சரிவில் இறங்கி ஆற்றுக்குள் தள்ளிக்கொண்டே அடுத்த கரைக்கு போய்விடலாம். நடந்து செல்பவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது. 4 சக்கர வாகனங்களில் வருபவர்களுக்குத்தான் பிரச்சனையே. நத்தீஸுக்கு எரிச்சலாக இருந்தது. கிளீனருக்கு செல்பவர்கள் மாத்து வழியில செல்லலாம். புலிப்பட்டி ஜமீன் வழியா கிளியனூர் 7 கிலோமீட்டர். தகவல் பலியிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் அக்கறையில் இருப்பது கிளியனூர் மட்டும்தான். தாங்கள் வருவதை பசுபதியிடம் முன்கூட்டியே தெரிவித்திருந்தா அவர் அப்பவே சரியான வழியை சொல்லியிருப்பாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்ப அதிர்ச்சி தரணும்னு நத்தீஷ் சொல்லாம விட்டதுதான் தப்பு. நத்தீஷ் கண்களை அலைப்பாய விட்டான். எங்கும் கருப்பு சாந்தை கொட்டினது போல இருள். பாலத்தில் கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் போலும். ஆட்கள் நடமாட்டமே இல்லை. இருளை கிழித்த சில்வண்டிகள் ரீங்காரமிட்டன. மறுபடியும் காருக்குள் ஏறினான் நத்தீஷ். என்னங்க ஆச்சு? வழியில பிரச்சனை. ஆத்துல பாலம் கட்டுறாங்க. 2 கரைக்கும் நடுவுல பெருசா பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க பூமதி. ஆத்துல தண்ணீர் இல்ல போல இருக்கே. ஒரு பக்கமா இறங்கி போக முடியாதா? இறங்கிடலாம். ஆனா அந்த பக்கம் எப்படி ஏத்துறதா? ஆத்துக்குள்ள கார் உட்கார்ந்து போச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். பகலா இருந்தாலாவது ஆட்கள் நடமாட்டம் இருக்கும். கூப்பிட்டா ஓடி வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனா இப்ப காக்கா கூட காணலையே. என்ன செய்ய போறீங்க? கவலையாய் கேட்டாள். புலிப்பட்டி ஜமீன் வழியா 7 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. சாலையில் இடப்பக்கமாய் ஒரு செம்மண் சாலை பிரிந்தது. ஓட்டுநர் இருக்கையில் பரவி காரை அந்த சாலையில் ஓட விட்டான் நத்தீஷ். இப்பவாச்சும் உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுங்களேன். வேணாம், சொன்னா திட்டுவாரு. 10 நிமிஷத்துல வீடு வந்துடும்னு சொன்னீங்க. இப்ப 7 கிலோமீட்டர் சுத்தி போகணும்னு சொல்றீங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுதோ? 1/2 மணி நேரத்துல போயிடலாம். இந்த பாதையாச்சும் ஒழுங்கா இருக்குமா? யாருக்கு தெரியும்? பின்னால திரும்பி பார்க்காமலே பதில் சொன்னான். காரன் வேகத்தை கூட்டினான். செம்மண் சாலை மிக மிக மோசமாக இருந்தது. ஏகப்பட்ட பள்ளங்கள் மேடுகள் காணப்பட்டன. கருங்கற்கள் வேறு பாதையிலிருந்து பெயர்ந்து ஆங்காங்கே சிதறி கிடந்தன. கூட்டிய வேகத்தை குறைத்தான் நத்தீஷ். டாடி, தாத்தா வீடு வந்துருச்சா? பூமதியின் மடியில் படுத்திருந்த பிரீத்தி திடீரென்று விழித்து கொண்டு கேட்டாள். இப்ப வந்துருண்டா செல்லம். சாலையின் இருபுறமும் மாமரங்கள் வரிசையா நின்றிருந்தன. புலிப்பட்டி ஜமீன் கொடிகட்டி பறந்த காலத்தில் நடப்பட்ட மாமரங்கள் அவை. பறிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் ஆட்கள் இன்றி காய்கள் குலுங்கிக் கொண்டிருந்தன. புலிப்பட்டி ஜமீன் 5 கிலோமீட்டர், புலிப்பட்டி ஜமீன் 4 கிலோமீட்டர் என சாலையோரம் புதைக்கப்பட்டிருந்த மயிர்கற்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. முன்னால் ஒரு கிழவி நடந்து சென்றாள். நரைத்த கூந்தலை அள்ளி முடிந்து செவ்வரளி பூக்களை சொருகியிருந்தாள். கிளிசல் சேலையை பாந்தமாய் கட்டியிருந்தாள். காரின் ஹாரனை வேகமாய் அடித்தான் நத்தீஷ். கிழவி ஒதுங்கவில்லை. ச மறுபடியும் மறுபடியும் ஹாரன் அடித்தான். கிழவி ஒதுங்கவும் இல்லை, பின்னால் திரும்பி பார்க்கவும் இல்லை. இல்ல, சுள்ளிக்கட்ட சுமந்திருந்த கிழவி குடிகாரன் மாதிரி தள்ளாடினாள். கார் கிழவி மீது இடிக்காத அளவுக்கு நத்தீஷ் காரை ஒரு ஓரமாக செலுத்த முயன்றான். திடீரென்று கிழவி சுள்ளிக்கட்டோடு சாலையில் விழ பதறி பயந்து பிரேக்கில் காலை வைத்து அழுத்தினான். கார் நிற்காமல் நிலை தடுமாறி ஓடி சாலையின் ஓரமாய் இருந்த முரட்டு மாமரத்தின் மீது மோதியது. பூமதியும் பிரீத்தியும் வீல் என்று அலறினார்கள். பகுதி 2. காரின் முன்பக்க கண்ணாடிகள் சிலீர் என்று நொறுங்கியது. சின்ன சின்ன கற்கண்டுகளாய் சிதறின. மோதிய வேகத்தில் காரின் முகப்பு பக்கம் சப்பையாய் அமுங்கி போயிருந்தது.
உடைந்து போன கண்ணாடி துண்டு ஒன்று நத்தீஸ் நெற்றியில் குத்தி ரத்தம் கோடு கோடுகளாய் முகத்தில் வழிந்தது. பூமதியும் பிரீத்தியும் காரின் பின்பக்கம் கதவை திறந்து கொண்டு கீழே குதித்தார்கள். என்னங்க? பூமதி அலறினாள். முகத்தில் முத்து முத்தாய் வேர்வை பெருகியிருந்தது. தொண்டை கிளிய அலறினாள். டாடி! பிரீத்தியும் அழ ஆரம்பித்தாள். பிரீத்தியின் பூமேனி கோழி குஞ்சாய் நடுங்கத் தொடங்கியது. நத்தீஷுக்கு கண்களை இருட்டியது. மயக்கம் வரும் போல இருந்தது. வலியின் வேதனையோடு முடங்கியபடியே காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். பூமதியும் பிரீத்தியும் ஓடி வந்து அவனுடைய கைகளை பற்றினார்கள். என்னங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? பூமதி விம்மினாள். பேசவே முடியவில்லை. அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே சரிந்து மடிந்து கீழே அமர்ந்து விட்டான். எல்லாம் அந்த கிழவியால. சொல்லிவிட்டு நிமிர்ந்தான். தனக்கும் இந்த விபத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல கிழவி சுள்ளிக்கட்டை சுமந்தபடி போய்க் கொண்டிருந்தாள். இருளில் மசமசப்பான உருவமாய் தள்ளாடி தள்ளாடி நடந்து போனாள். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. நத்தீஷின் நெற்றி பகுதியில் கண்ணாடி துண்டு கீறிய இடத்திலிருந்து ரத்தம் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. தன் சேலையின் முந்தானையால் அவசரமாய் கிழித்தாள் பூமதி. ஐயோ, இவ்வளோ ரத்தம் வழியுதே! நத்தீஷின் நெற்றியை சுற்றி காட்டினாள். ரத்தம் வழிவது சட்டென்று நின்றது. அந்த கிழவியை கூப்பிட்டு 4 வார்த்தை திட்டுனாதான் என் மனசு ஆறும். இத்தோட போச்சே, வேற ஏதாவது ஆயிருந்தா எங்களால தாங்க முடியுமா? பூமதி படபடவென்று பேசியபடியே காரின் முன்பக்க கதவை திறந்து கையை நீட்டி இருக்கை மீது இருந்த டார்ச் லைட்டை எடுத்து சாலை மீது வெளிச்சத்தை பாய்ச்சினாள். செம்மண் சாலை மீது நீள்வட்டமாய் பரவியது. அந்த கிழவி வெகு தொலைவு போயிருந்தாள். கிழவிக்கு காதல விழாதுன்னு நினைக்கிறேன். அதான் ஹாரன் அடிச்சப்போ ஒதுங்கி வழிவிடல. காரு மரத்துல மோதின சத்தத்துல கூட அவ திரும்பல. பாவம், விட்டுரு. இப்ப கிழவி பாவம் இல்ல, நடுவழியில மாட்டிக்கிட்ட நாம தான் பாவம். பூமதி டார்ச் லைட்டை கையே காரின் முன்பக்கம் நோக்கி உயர்த்தினாள். புத்தம்புது கார் அலங்கோலமாய் காட்சியளித்தது. கண்ணாடி உடைந்து முன்பக்கம் முழுவதும் சப்பையாய் நசுங்கி போயிருந்தது. காரை இங்கிருந்து எடுக்க முடியாதாங்க? ஒரு அடி கூட நகர்த்த முடியாது. நாளைக்கு காலையில யாரையாவது மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து சரி பண்ணினாதான் முடியும். பேச முடியாமல் வழியில் முணங்கினான் நத்தீஷ். ரொம்ப வலிக்குதாங்க? இப்ப என்னங்க பண்றது? உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லிடுங்க. யோசனை சொன்னால் பூமதி. வேணாம், அவசரமாய் மறுத்தான் நத்தீஷ். உங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சாத்தானே நம்மள அங்கிருந்து கூட்டிட்டு போக ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு. ஆனா இழுத்தான் நத்தீஷ். என்னங்க சொல்றீங்க? அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு தடவை நெஞ்சுவலி வந்திருக்கு. இன்னொரு தடவை வந்தா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி நாங்க வந்த காரு மரத்துல மோதிருச்சுன்னு சொன்னா அப்பாவுக்கு அதிர்ச்சியா இருக்காதா? அந்த அதிர்ச்சியிலேயே நெஞ்சுவலி வந்துருச்சுன்னா எதுக்கு வம்பு? நாமளே இப்பதான் முதலா கிராமத்து வீட்டுக்கு போக போறோம். அதான் யோசனையா இருக்கு. தன்னுடைய தயக்கத்தின் காரணத்தை வெளிப்படையாய் விளக்கினான் நத்தீஷ். அப்போ விஷயத்த உங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்த வேணாம். பிரீத்தியை நாம 2 பேரும் மாத்தி மாத்தி தூக்கிட்டு இங்க இருந்து உங்க வீடு வரைக்கும் நடந்தே போயிடலாம். முடியாது பூமதி. ஏங்க? இந்த இடத்துல இருந்து எங்க வீடு 4 கிலோமீட்டராவது இருக்கும். நெத்தியில வலி விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. நான் இப்ப இருக்கிற நிலைமையில பிரீத்தியையும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது பூமதி. சரி, பிரீத்தியை நானே தூக்கிக்கிறேன். பிரீத்தியை மட்டும் தூக்குனா போதுமா? 2 சூட்கேஸ், 3 ஏர் பேக், இதையெல்லாம் என்ன பண்றதா? கார்லயே வச்சுட்டு போக முடியுமா? ஆட்கள் இல்லாத சாலை, யாருமே இல்லை, தனியா கிடக்கிற காரு, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு களவாணி பசங்க கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதா? அப்போ விடிகிற வரை இதே இடத்துல இருக்க வேண்டியதுதானா? பக்கத்துல தங்குறதுக்கு வசதியா ஏதாவது இடம் இருக்கான்னு பார்க்கலாம். மெல்ல எழுந்து நின்றான் நத்தீஷ். வரிசையாக மாமரமும் புளிய மரமும் தான் நிக்குது. காக்கையை கூட காணல. இந்த இடத்துல நாம தங்குறதுக்கு வசதியா எந்த இடமும் இருக்காது என்றவள் சட்டென்று பேச்சை நிறுத்தினாள். முகம் குப்பென்று மலர்ந்தது. என்னங்க, அதோ அங்க பாருங்களேன், ஏதோ வெளிச்சம் தெரியுறது இல்ல? பூமதி காட்டிய திசையில் நத்தீஷின் பார்வை பாய்ந்தது. அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி சாலையின் இடதுபுறத்தில் மங்களாய் வெளிச்சம் தெரிந்தது. நத்தீஷ் உற்று பார்த்தான். வழி எங்கும் அடர்த்தியான மரங்கள் நின்றிருந்ததால் அந்த வெளிச்சத்தில் பாதி மறைக்கப்பட்டிருந்தது. வெளிச்சம் தெரியுதாங்க? நத்தீஷ் தோள் மீது கையை வைத்தாள் பூமதி. தெரியுது. யாரோட வீடும் அங்க இருக்கு. உதவின்னு கேட்டா நிச்சயம் மறுக்க மாட்டாங்க. வாங்க போகலாம் என்றாள். அது வீடு கிடையாது பூமதி. எனக்கு இப்பதான் புரியுது. அது புலிப்பட்டி ஜமீனோட மாளிகை. சின்ன வயசா இருந்தப்போ எங்க அப்பாவோட நிறைய தடவை அந்த மாளிகைக்கு வந்திருக்கேன். ஜமீன் மாளிகையா? பூமதியின் புருவங்கள் உயர்ந்தன. அரண்மனை மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும். அதை சுத்தி பார்க்கணும்னா ஒரு நாள் போதாது. அங்க யாரெல்லாம் இருப்பாங்க? ஆர்வமாய் கேட்டாள் பூமதி. போய் பார்த்தாதான் தெரியும். பூமதி பிரீத்தியை தூக்கி கொண்டாள். நத்தீஷ் காரின் டிக்கியை திறந்து ஒரு சூட்கேஸையும் ஏர்பேக்கையும் கையில் எடுத்துக்கொண்டான். மறுபடியும் டிக்கியை மூடி பூட்டினான். செம்மண் சாலையை கடந்து இடது பக்கமாய் வெளிச்சப் பகுதியை நோக்கி நடந்தார்கள். அங்கே மிகப்பெரிய ஆபத்து காத்திருப்பதை அறியாமல். பகுதி 3. மிதிப்பட்ட சருகுகள் சினுங்கின. சில்வண்டுகள் ரீங்காரம் விடாமல் கேட்டது. ஏதோ ஒரு இலுப்பை மரத்தின் கிளை இடுக்கில் அமர்ந்திருந்த ஆந்தைகள்
கோரமாய் அலறின. வெகு தொலைவில் நாயோ நரியோ ஊளையிட்டது. பிரீத்தியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு பூமதி தான் முன்னால் நடந்தாள். கையில் டார்ச் லைட்டை பிடித்திருந்தாள். பூமதி, ரொம்ப பசிக்குதா? பசியே மறந்துடுச்சு. விடிகிற வரைக்கும் பத்திரமா இருந்தா போதும்னு தோணுது. ஜமீன் மாளிகையில யாராவது இருப்பாங்க. பசிக்குதுன்னு சொன்னா போதும், சாப்பாடு தயார் பண்ணி தந்துடுவாங்க. அதெல்லாம் வேணாம். இருட்டுக்கு பயந்தோ என்னவோ பிரீத்தி தன்னுடைய இரு கைகளாலும் பூமதியின் கழுத்தை கெட்டியாய் கட்டி கொண்டிருந்தாள். கண்களையும் இறுக்கமாய் மூடியிருந்தாள். பூமதிக்கு மூச்சு திணறியது. பிரீத்தியை எப்பொழுது கீழே இறக்கி விடுவோம் என்றிருந்தது. பிரீத்தி செல்லம், அம்மாவால முடியலடா, கீழே இறக்கி விடுறேன், அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து வர்றியா? கெஞ்சுவது மாதிரி சொன்னாள். என்னை இறக்கி விட்டுடாதீங்கம்மா. பிரீத்தி அழுவது போல் சினுங்கிவிட்டு இன்னும் இறுக்கமாய் பூமதியின் கழுத்தை கட்டி கொண்டாள். 100 அடி தொலைவில் கம்பீரமான ஜமீன் மாளிகை தெரிந்தது. மாளிகையின் முகப்பில்தான் அந்த மஞ்சள் வண்ண சோடியம் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வெளிச்சம் தங்கு தடையின்றி தெரிந்தது. நடந்து கொண்டிருந்த பூமதி சட்டென்று நின்றாள். போகாத, அந்த மாளிகைக்கு போகாத, 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 அந்த மாளிகைக்கு போகவே போகாத. அவருடைய காதினுள் மாறி மாறி அந்த வார்த்தைகள் முணுமுணுப்பது மாதிரி இருந்தது. கரகரப்பான கட்டை குரல். பூமதி திடுக்கிட்டாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவளுக்கு பின்னால் 4 அடி இடைவெளியில் நத்தீஷ் தான் வந்து கொண்டிருந்தான். வேறு யாரும் இல்லை. என் காதினுள் வந்து விழுந்த வார்த்தைகள் உச்சரித்தது யார்? பூமதி, ஏன் நின்னுட்ட? அது பூமதி தயங்கினாள். பயம் மனதுக்குள் முட்டி மோதியது. என்ன பூமதி? குழப்பமாய் கேட்டான். நீங்க ஏதாவது என் காதுல சொன்னீங்களா என்றாள். உன்னை விட்டு 4 அடி தள்ளித்தானே வர்றேன். நான் எப்படி உன்னோட காதுல சொல்ல முடியும்? அப்படியே சொல்றதா இருந்தாலும் எதுக்காக காதுக்குள்ள வந்து சொல்ல போறேன் என்றவனை பீதியாய் பார்த்தாள். போகாத, அந்த மாளிகைக்கு போகாத, போகவே போகாதன்னு யாரோ இப்ப என் காதுல சொன்னது மாதிரி இருந்துச்சுங்க என்றாள் அழாத குறையாக. மன பிரம்ம பூமதி. இல்லைங்க, யாரோ என் காதுல எச்சரிக்கை பண்றது மாதிரி அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. அழுத்தமாய் பேசினாள் பூமதி. விளையாடாத பூமதி, விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? உங்க மேல சத்தியம், பிரீத்தி மேல சத்தியம், என் காதுல அந்த வார்த்தைகள் விழுந்தது உண்மை. பசி மயக்கத்துல ஒளர்ற போல இருக்கு. முதல்ல நட, எதா இருந்தாலும் வெளிச்சத்துல போய் பேசிக்கலாம். முதுகில் கை வைத்து அழுத்தினான் நத்தீஷ். பயமா இருக்குங்க. நான் இருக்கிறப்போ என்ன பயம்? சொல்லிவிட்டு அவளுக்கு பின்னால் நடக்க தொடங்கினான் நத்தீஷ். திகைத்து போய் அப்படியே நின்றாள் பூமதி. ஏன் நிக்கிற? என் பின்னால வா பூமதி. எரிச்சலாய் நத்தீஷ். அவனுடைய கோபத்தை தூண்டக்கூடாது என எண்ணியவளாய் மெதுவாய் அடியெடுத்து வைத்தாள் பூமதி. ஜமீன் மாளிகை வந்திருந்தது. பிரம்மாண்டமான 2 அடுக்கு மாளிகை முழுவதும் இருட்டிலேயே இருந்தது. ஒரு காலத்துல 1000 விளக்குகளால் ஒளி வெளிச்சமாய் பிரகாசித்த மாளிகைதான் ஒரே ஒரு விளக்கோடு பரிதாபமாய் காட்சியளித்தது. மாளிகைக்கு எதிரே இருந்த மதில் சுவர் கூட இடிந்தும் சிதிலமடைந்தும் தான் காணப்பட்டது. மதில் மீது புல் பூண்டு செடிகள் முளைத்து இடிபாடுகளுக்கு இடையில் வேர் படர்ந்திருந்தது. மாளிகைக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையா? நத்தீஷின் புருவங்கள் உயர்ந்தன. வண்ண கோலங்கள் அலங்கரிக்கப்படும் வாசல் பகுதியில் புற்கள் மண்டி கிடந்தன. ஒருவித அமானுஷ்யம் அந்த பகுதியில் நிலவியது. 5 பேர் சேர்ந்து கட்டிக்கொள்கிற அளவிற்கு பருமனான 2 பெரிய தூண்கள் மாளிகையின் முகப்பு பகுதியை தாங்கிக் கொண்டிருந்தன. நத்தீஷ் தன் தோளில் மாட்டியிருந்த ஏர்பேக்கையும் கையில் இருந்த சூட்கேஸையும் கீழே வைத்தான். பூமதி மௌனமாயிருந்தாள். அவளுடைய அகலமான விழிகள் அங்கும் இங்கும் சுழன்றன. பிரீத்திய என்கிட்ட கொடு பூமதி என்றான். பிரீத்தியை நத்தீஷிடம் கொடுத்தாள். டாடி, தாத்தா வீடு வந்துருச்சா? கண்களை திறந்தாள் பிரீத்தி. அவளுடைய கேள்விக்கு பதிலே சொல்லாமல் மாளிகைக்குள் யாராவது இருக்காங்களா என தேடினான் நத்தீஷ். யாரது? அப்பொழுது அதட்டலாய் ஒரு குரல் ஒலித்தது. நத்தீஷ் நிமிர்ந்தான். வாயில் புகைகிற சுருட்டோடு மாளிகைக்குள்ளிருந்து வேகமாய் வந்து கொண்டிருந்தான் ஒரு ஆள். 45 வயது இருக்கும். வேஷ்டி கட்டியிருந்தான். தலையில் அழுத்தமான முண்டாசு. சட்டை அணியாத வெற்று மார்பில் நிறைய தழும்புகள் காணப்பட்டன. கழுத்தில் கருப்பு கயிற்றால் புலிப்பல் தாயத்தை கோர்த்து மாற்றியிருந்தான். கூர்மையான கண்கள், இறுக்கமான முகம். அவனை பார்க்கவே அச்சமாக இருந்தது. பூமதி அவனை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. பிரீத்தி நத்தீஷின் கழுத்தை பயமாய் கட்டி கொண்டாள். கேட்கிறேன்ல, யாரது? அருகில் நெருங்கி வந்தான். புகைந்து கொண்டிருந்த சுருட்டை கீழே போட்டு காலால் தேய்த்தான். பூமதிக்கு சுருட்டு நாற்றம் வயிற்றை குமட்டியது. என் பேரு நத்தீஷ், இவ என் மனைவி, இது என் குழந்தை. மெல்லிய குரலில் தங்களை பற்றிய விவரத்தை சொல்ல ஆரம்பித்தான் நத்தீஷ். நத்தீஷை பேச விடாமல் குறுக்கு கேள்வி கேட்டாள் அந்த ஆள். உங்களுக்கு இங்க என்ன வேலை? கிளியனூர்ல பசுபதியை தெரியுமா? அவரோட மகன்தானா? இப்ப சென்னையில இருக்கேன். மனைவி குழந்தைய கூட்டிட்டு கிளியனூருக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா வழியில தூக்கணாங்குருவியாத்துல பாலம் கட்டுற பணி நடக்கிறதால அக்கறைக்கு போக முடியல. அதனாலதான் புலிப்பட்டி ஜமீன் வழியா 7 கிலோமீட்டர் தூரம் கொஞ்சம் சுத்துப்பாதையில வந்தேன். எங்க நேரம் சரியில்லை போல இருக்கு. கிளவி ஒருத்தி சுள்ளிக்கட்டோட நடந்து போயிட்டு இருந்தா. ஹாரன் அடிச்சும் வழி விடல. காரை ஒரு ஓரமா ஒதுக்கி போகலாம்னு நினைச்சேன்.
அதுக்குள்ள கிளவி ரோட்டு மேலேயே விழுந்துட்டான். அந்த பயத்திலையும் தடுமாற்றத்திலையும் காரை ஒரு பெரிய மரத்துல கொண்டு போய் மோதிட்டேன். நடந்ததை விவரித்தான் நத்தீஷ். தலையில் அடிபட்டிருந்த இடத்தை காட்டினார். காரோட கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருச்சு. முன்பக்கம் முழுசா நசுங்கி போயிடுச்சு. விடிஞ்சதையும் யாரையாவது மெக்கானிக்க கூட்டிட்டு வந்தாதான் காரை நகர்த்தலாம். பசுபதி ஐயாவையும் அவரோட சம்சாரத்தையும் எனக்கு நல்லாவே தெரியும். பசின்னு சொல்லிட்டு யாரு எப்போ போனாலும் வயிறு முட்டை சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க. அந்த புண்ணியவதி அவங்க பெத்த பிள்ளையா நீங்க? அவங்க செஞ்ச புண்ணியம் தான் உங்களை காப்பாத்திருக்கு. ரோட்ல குறுக்க போனதா சொன்னியிலே ஒரு கிழவி. அவ பேரு மாயக்கா. வயசு 78க்கும் மேல இருக்கும். கண்ணும் சரியா தெரியாது, காதும் கேட்காது. ஒரு நாள் கூட ஊடு தங்க மாட்டா. அவளுக்கு ராத்திரியும் ஒண்ணுதான், பகலும் ஒண்ணுதான். சொல்லி பொறுக்கிறேன், மாங்காய் பொறுக்கிறேன்னு அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒரு புள்ள திருப்பூருக்கு பிழைக்க போனவன் அங்கேயே கல்யாணம் கட்டிக்கிட்டு தங்கிட்டான். படபடவென்று பேசிக்கொண்டே போனான். உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. என் பேரு ராயப்பன், இந்த மாளிகையோட காவல்காரன். ராயப்பன், நீங்க தான் எங்களுக்கு உதவணும். விடியற வரைக்கும் 3 பேரும் இங்க தங்கிக்கலாமா? கெஞ்சுவது மாதிரி கேட்டான் நத்தீஷ். அதை கேட்டதும் ராயப்பனின் முகத்தில் பீதி படர்ந்தது. வேணாம் தம்பி, நீங்க இங்கிருந்து போயிடுங்க. அவசரமாய் மறுத்தவனை அதிர்ச்சியாய் ஏறிட்டான் நத்தீஷ். பகுதி 4. போகிறதுக்கு வழி இல்லாததால தானே நாங்க இங்க வந்திருக்கோம். எங்களை எதுக்காக போக சொல்றீங்க ராயப்பா? இவ்வளோ பெரிய மாளிகையில நாங்க 3 பேரும் ஒரு ஓரமா படுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன சிரமம்? ஜமீன்தாரர் ஏதாவது சொல்லுவாரேன்னு யோசிக்கிறீங்களா? ஜமீன்தார்கிட்ட நான் வேணா பேசட்டுமா? நத்தீஷன் குரல் சற்றே உயர்ந்திருந்தது. தம்பி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. உங்க அப்பா பசுபதி ஐயாவுக்கு கார் மரத்துல மோதின விவரத்தை போன் மூலமா தெரியப்படுத்தினீங்கன்னா ஒரு மாட்டு வண்டியை அனுப்பியாவது உங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. உங்க 2 பேருக்குமே சின்ன வயசு. கையில பச்சை பிள்ளை வேற வச்சிருக்கீங்க. ராத்திரி வேளையில யாரும் இல்லாத மாளிகையில நீங்க 3 பேரும் தங்க வேணாங்கிற நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன். நீங்க இங்க தங்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. கரகரப்பான குரலில் ராயப்பன் பேசினான். யாருமே இல்லாத மாளிகையா? என்ன சொல்றீங்க ராயப்பன்? ஜமீன்தாரு, ராணியம்மா எல்லாரும் இங்க இல்லையா? அதிர்ந்து போய் கேட்டான் நத்தீஷ். இல்ல, ஜமீன்தார் விக்ரமராஜா தன்னோட 72வது வயசுல 3 மாசம் முந்திதான் காலமானாரு. ராணியம்மா சொர்ண மீனாட்சிய அவங்களோட மகன் மார்த்தாண்ட பூபதி அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ராணியம்மாவும் இந்த மாளிகையை விட்டுட்டு போக மனசே இல்லை. 6 மாசம் எங்க கூட இருக்கணும்னு கட்டாயப்படுத்தி தான் மார்த்தாண்ட பூபதி அழைச்சிட்டு போனாரு. ஜமீன் மாளிகையில இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நானும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். விடிஞ்சதும் தான் வருவேன். உங்களுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க. என் மனைவி பேரு மருதாணி. 2 ஆம்பளை பசங்க. பகல் முழுக்க எல்லாரும் என் கூட இந்த மாளிகையில தான் இருப்பாங்க. இருட்ட ஆரம்பிச்சதும் வீட்டை பார்க்க ஓடி போயிடுவாங்க. புலிப்பட்டியில வீடுங்க எல்லாம் இருக்கா? 50-60 வீடுங்க இருக்கும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம் கூட இருக்கு. டவுன்ல இருந்து தினமும் காலையிலயும் மாலையிலயும் மினி பஸ் ஒன்று கூட ஊருக்குள்ள வந்து போகுது. ஊர்ல யார் வீட்டுல நல்லது கெட்டதுனாலும் ஜமீன்தார் விக்ரமராஜா தான் முன்னாடி நிப்பாரு. தன்னோட சொந்த பணத்தை அள்ளி கொடுப்பாரு. இப்ப அவரும் போய் சேர்ந்துட்டாரு. நாட்டுக்கே ராசாவா இருந்தாலும் எம வந்து கூப்பிட்டா போகத்தானே வேணும். பெருமூச்சு விட்டான் ராயப்பன். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தூண் ஓரமாயிருந்த உயரமான மேடை மீது கால்களை தொங்கவிட்டபடி அமர்ந்தாள் பூமதி. இவ்ளோ பெரிய மாளிகையில ஒரே ஒரு லைட்டு தான் எரியுது. மாளிகை முழுவதும் ஒரே இருட்டா இருக்கே ராயப்பன். தேவையில்லாம எந்த லைட்டும் எரிய விடாத, அப்புறம் கரண்ட் பில் அதிகமாயிடும்னு மார்த்தாண்ட பூபதி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்ல, என் மேல நம்பிக்கை இல்லாம மாளிகையில நிறைய அறைகளோட மின் தொடர்பை துண்டிச்சு விட்டுட்டும் போயிட்டாரு. சரியான சிடுமூஞ்சி. சொல்லிவிட்டு மாளிகையின் சுவரில் இருந்த சுவிட்ச் போர்டில் விரலை வைத்து அழுத்தினான். மாளிகையின் கீழ்த்தளத்தில் 2 சரவிளக்குகள் பரீரென்று கண்களை சுமிட்டின. அந்த வெளிச்சத்தில் மாளிகையின் உட்பக்க அலங்காரங்கள் ஆச்சரியப்பட வைத்தது. வளவளப்பான தேக்கு மரத் தூண்கள் மாளிகையை தாங்கிக் கொண்டு நின்றிருந்தன. தூண்களில் மர சிற்ப வேலைப்பாடு அந்த கால தச்சர்களின் நுணுக்கமான வேலை திறமைகளையும் அழகுணர்ச்சியையும் வெளிப்படுத்துவது போல காட்சியளித்தது. மாளிகையின் கீழ்த்தளத்தில் வரிசையாய் இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. மரத்தால் செதுக்கப்பட்ட சிங்கங்கள் 2 கம்பீரமாகவும் தத்ரூபமாகவும் படுத்திருந்தன. சிங்கங்களின் முகம் கோரமாய் வாயை பிளந்தபடி காட்சியளித்தது. சுவரில் விக்ரமராஜாவின் பெரிய சைஸ் ஓவியம் ஒன்று கண்ணாடி பிரேம் போட்டு மாட்டப்பட்டிருந்தது. எப்பொழுதோ போடப்பட்ட ரோஜாப்பூ மாலைகள் வாடி வதங்கி உதிர்ந்திருந்தன. விக்ரமராஜாவின் படத்திற்கு கீழே 2 உயரமான குத்துவிளக்குகள். 2லும் எண்ணெய் துளி கூட இல்லை. முழுவதும் எரிந்து தீந்து போன திரியின் மிச்சங்கள் சிதறி கிடந்தன. பாடம் பண்ணப்பட்ட கலைமானின் தலையும் சிங்கத்தின் தலையும் சுவரில் ஆணி அடித்து பொருத்தப்பட்டிருந்தது. கண்ணாடி அலமாரிக்குள் யானை தந்தங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ராயப்பன், சொல்லுங்க தம்பி, எங்களுக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது தயார் பண்ணி தர முடியுமா? சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு 100 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினான். பசிக்குதா? எத்தனை பேரோ உங்க வீட்டுல உங்க அம்மா கையால வயிறு நிறைய சாப்பிட்ருக்காங்க. ஆனா நீங்க என்கிட்ட பசிக்குதுன்னு சொல்றீங்க. உங்க பசிய போக்குறதுக்கு நான் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கணும்.
சாப்பாடு வாங்குற அளவுக்கு இந்த ஊர்ல சாப்பாட்டு கடையெல்லாம் கிடையாது. என் மனைவி மருதாணி கிட்ட சொல்லி கேழ்வரகு அடை வேணா தட்டி கொண்டு வர்றேன் என்றான் ராயப்பன். சரி ராயப்பன், சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க. நத்தீஷ் பரபரத்தான். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். தயக்கமாய் பார்த்தான் ராயப்பன். சொல்லுங்க. மாளிகையை பூட்டிடுறேன். நீங்க 3 பேர் என் கூட கிளம்புங்க. எங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். வேணா ராயப்பன், நாங்க இங்கேயே இருக்கோம். உங்களை தனியா விட்டுட்டு போக பயமா இருக்கு தம்பி. ஏன்? இந்த மாளிகை கொஞ்சம் மர்மமான மாளிகை. பயமில்லாத வெளியாட்கள் யாரும் நிம்மதியா ஒரு ராத்திரி கூட இங்கே தங்க முடியாது. புலிப்பட்டு ஜமீனை ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்க அடுத்த நாளை தலைதெறிக்க ஓடி போயிடுவாங்க. இந்த மாளிகையில எத்தனை அறைகள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு அறையில இருந்து சிரிக்கிற சத்தம் கேட்கும். யாரோ பெருமூச்சு விடுற மாதிரி தடதடன்னு ஓடுற மாதிரி எல்லாம் வினோதமான சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும். நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். ரொம்ப பயமா இருந்தா கையில எப்பவுமே வச்சிருக்கிற பட்ட சாராயத்தை ஒரு வாய் குடிச்சுக்குவேன். எச்சில் விழுங்கினான் ராயப்பன். அவன் பேசுவதையே கவனித்துக் கொண்டிருந்தான் நத்தீஷ். பூமதி எதுவுமே பேசவில்லை. பசி மயக்கத்தில் அமைதியாய் அமர்ந்திருந்தாள். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சின்ன வயசு. கையில பச்சை குழந்தைய வேற வச்சிருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் எங்க கூட உங்களை கூப்பிடுறேன். தேவையில்லாத பிரச்சனைகளா? எதுக்கு ராயப்பன் எங்களை பயமுறுத்துறீங்க? நத்தீஷ் ராயப்பனை வித்தியாசமாய் பார்த்தான். புருவங்களை குழப்பமாய் உயர்த்தினான். பயமுறுத்தல தம்பி. உங்களை பயமுறுத்துறதுல எனக்கு என்ன லாபம்? சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது என்றவன் குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்தான். சுத்து வட்டாரத்துல இந்த மாளிகைக்கு என்ன பேரு தெரியுமா? என்ன பேரு? புதையல் மாளிகை. புதையல் மாளிகையா? ஆமா, அப்படிதான் எல்லாரும் இதை சொல்றாங்க. ஏன்? நத்தீஷ் ஒருவித ஆர்வம் பற்றி கொண்டது. நம்ம நாடு வெள்ளக்காரங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்துல இந்த ஜமீனை ஆண்டது இப்ப செத்துப்போன விக்ரமராஜாவோட அப்பா சமுத்திரராஜா. வெள்ளக்காரங்களுக்கு பயந்துகிட்டு சில குறுநில மன்னர்கள் தங்களோட வசம் இருந்த தங்கத்தையும் வைரத்தையும் சமுத்திரராஜா கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்க சொல்லியிருக்காங்க. வெள்ளக்காரங்களோட அட்டகாசம் குறைஞ்சதும் அதையெல்லாம் திரும்பவும் வாங்கிக்கலாம்னு அவங்களோட திட்டம். அவங்க நினைச்சது மாதிரியே நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. வெள்ளக்காரங்களும் கப்பல் ஏறி போயிட்டாங்க. சமுத்திரராஜாவை தேடி வந்த குறுநில மன்னர்கள் தங்களோட பொண்ணையெல்லாம் திரும்ப கேட்டிருக்காங்க. ஆனா சமுத்திரராஜா யாரும் எதையும் என்கிட்ட கொடுக்கலைன்னு சத்தியம் பண்ணிட்டாரு. அத்தனை தங்கத்தையும் வைரத்தையும் மாளிகைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மறைச்சும் வச்சுட்டாராம். அப்புறம் மற்றவங்களை ஏமாத்துறது நம்ம தலையில நாமளே தீய வச்சுக்கிற மாதிரி சமுத்திரராஜா கிட்ட ஏமாந்து போனவங்களோட வயிற்றெரிச்சலும் வாய் சாபமும் பழிச்சிடுச்சு. சமுத்திரராஜாவை பக்கவாதம் பாதிச்சு வாய் பேசாம கை கால் விளங்காம போயிடுச்சு. படுக்கையில விழுந்தவரால அந்த நோயில இருந்து விடுபட முடியாம செத்து போயிட்டாரு. மற்றவங்களை ஏமாத்தி பதுக்கி வச்ச தங்கமும் வைரமும் எந்த இடத்துல இருக்குங்கிற ரகசியத்தையும் அவர் தன்னோட மகன் விக்ரமராஜா கிட்ட கூட சொல்ல முடியல. விக்ரமராஜாவும் அந்த இடத்த கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. கடைசியில அவரும் செத்து போயிட்டாரு. புதையல் மாளிகைங்கிற பேரு வந்ததுக்கு காரணம் இதுதான் தம்பி. மாளிகைக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற புதையலை அடையணும்னு அடிக்கடி ராத்திரி வேளையில இந்த மாளிகைக்குள்ள திருடங்க புகுந்துருவாங்க. ஆனா யாரும் உயிரோட திரும்பினது கிடையாது. மாளிகைக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சக்தி அவங்கள தண்டிச்சிடுது. நெஞ்சு வெடிச்சு ரத்தம் கக்கி செத்துருவாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்க. அவங்களோட உடல்களை எல்லாம் நான் தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒப்படைப்பேன். இந்த விஷயம் எல்லாம் பேப்பர்ல டிவில எல்லாம் கூட வந்திருக்கு தம்பி. ராயப்பன் சொல்வதை கேட்டதும் நத்தீஷுக்கு வியர்த்தது. ராயப்பன், இதெல்லாம் உண்மையா? சத்தியமான உண்மை. அதனாலதான் உங்களை எச்சரிச்சேன். ரொம்ப நன்றி நாயப்பன். நீங்க எங்க மேல காட்டுற அக்கறையை நான் மதிக்கிறேன். அதே சமயம் நான் இப்ப இருக்கிற நிலையில என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. திருடர்கள் என்ன தினமும் வரப்போறாங்களா என்ன? தம்பி, அது நீங்க கிளம்புங்க ராயப்பன். நாங்க பத்திரமா இருப்போம். வீட்டுக்கு போய் கேழ்வரகு கடையை தயார் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல திரும்பி வந்துட மாட்டீங்களா என்ன? நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் மாளிகையில இருக்கிற எல்லா விளக்குகளும் எரிஞ்சிட்டே இருக்கட்டும். என்ன சரியா? ராயப்பனின் தோள் மீது கையை வைத்தான் நத்தீஷ். உங்க விருப்பம். ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்ன குறை சொல்லக்கூடாது. ராயப்பன் கிளம்பினான். சீக்கிரமா வந்துருங்க ராயப்பன். முயற்சி பண்றேன். ராயப்பன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஒரு காலை தாங்கியபடி அங்கிருந்து வெளியேறினான். பூமதி, ராயப்பன் சொன்னத கேட்டியா? பூமதியை கேட்டான் நத்தீஷ். பூமதி பதிலே பேசவில்லை. உன்னத்தான் பூமதி. என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? பயமா இருக்கா? சிரித்தபடியே தோளில் தட்டினான். பூமதி அப்பொழுதும் பேசவில்லை. எங்கோ வெறித்தபடி மௌனமாய் இருந்தாள். பூமதி, உனக்கு என்ன ஆச்சு? அவள் முகத்தை தன் பக்கமாய் திருப்பினான் நத்தீஷ். பூமதியின் முகத்தில் முத்து முத்தாய் வியர்வை. கண்கள் சிவந்து கலங்கி போயிருந்தன. கழுத்தில் பச்சை நரம்பு புடைக்க கன்னத்தில் இறுக்கம் பரவி இருந்தது. பூமதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? கேட்டவனை முறைப்பாய் பார்த்தாள் பூமதி. என்னங்க? சொல்லு பூமதி. நான் இந்த மாளிகைக்கு ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கேன். பூமதி, என்ன உளர்ற? அதிர்ந்து போய் பார்த்தான் நத்தீஷ். நான் இந்த மாளிகைக்கு ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கேன். அதே வார்த்தைகளை இன்னொரு தடவை அழுத்தமாய் உச்சரித்தாள்.
நீ பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில. நீ எப்படி இந்த மாளிகைக்கு வந்திருக்க முடியும்? சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்போ எப்பவாச்சும் டூர் வந்திருக்கியா? அப்படியே வந்திருந்தாலும் ஒரு தடவை தானே வர வாய்ப்பு இருக்கு. நிறைய தடவை வந்திருக்க சான்ஸே இல்லை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிதானே? பூமதி, இங்கிருந்து வலது பக்கம் இருக்கிற 3வது அறையை போய் திறந்து பாருங்க. அந்த அறையில ஜமீன்தார் விக்ரமராஜா ஒரு வெள்ளைக்காரன் தோள் மேல கை போட்டபடி பெரிய சைஸ்ல ஒரு புகைப்படம் மாட்டி இருக்கும். அதுக்கும் அடுத்த அறையில பாடம் பண்ணப்பட்ட மலைப்பாம்பு ஒன்ன கண்ணாடி பெட்டியில வச்சிருப்பாங்க. பூமதி, நீ சொல்றதெல்லாம் குழப்பமா இருக்கு. முதல்ல அந்த 3வது அறையை போய் திறங்க. பூமதியின் குரல் கட்டளையாய் ஒலித்தது. ஆடி போனான் நத்தீஷ். பூமதியின் குரலும் மாறியிருந்தது, முகமும் மாறியிருந்தது. நத்தீஷின் முதுகில் கையை வைத்து ஒரு தள்ளு தள்ளினாள். நான் சொன்னதெல்லாம் அந்த அறைகள்ல இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாளிகைக்கு வந்திருக்கேங்கிறத நீங்க அப்புறம்தான் நம்புவீங்க. நத்தீஷ் நடந்தான். வேகமாக நடந்தான். அந்த இடத்துல இருந்து வலது பக்கம் இருந்த 3வது அறையை நெருங்கினான். அழகான தேக்கு மரத்தால் செதுக்கப்பட்ட கதவு வெறுமனே தாளிடப்பட்டிருந்தது. தாழ்பாலை திறந்தான். கையை வைத்து தள்ளினான். அறைக்குள் ஒரே இருள். உள்பக்க சுவரில் விரல்களால் துளாவி சுவிட்ச் போர்டை கண்டுபிடித்து விரலால் ஏதோ ஒரு சுவிட்சை அழுத்தினான். அறையில் வெளிச்சம் பரவியது. நத்தீஷ் தன் கண்களை அகலமாய் விரித்தான். கண்மணிகள் சுழன்றது. அறைக்குள் ஒட்டடையும் அழுக்கும் படிந்திருக்க வௌவால்கள் படபடவென்று அங்கும் இங்கும் பறந்தன. ஒரே வாடை, கெட்ட வாடை. மூக்கை கைக்குட்டையால் மூடிக்கொண்டு நிமிர்ந்தான். சுவரில் அந்த பெரிய சைஸ் புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. இளவயது ஜமீன்தார் விக்ரமராஜா ஒரு வெள்ளைக்கார துரையின் தோள் மீது கையை போட்டபடி புன்னகைத்துக் கொண்டிருந்தார். நத்தீஷுக்கு வியர்த்தது. பூமதி சொன்னது போல புகைப்படம் மாட்டப்பட்டிருக்கிறதே. அறையை விட்டு வெளியே வேகமாய் ஓடி வந்து அடுத்த அறைக்குள் நுழைந்து மின்விளக்கை எரிய விட்டான். கூடாது. பூமதி சொன்னது போல எதுவும் இந்த அறைக்குள்ள இருக்கவே கூடாது. நத்தீஷின் எண்ணம் நிறைவேறவில்லை. அதிர்ச்சியில் உடம்பெல்லாம் குப்பென்று வியர்த்தது. பூமதி சொன்னதைப் போல அந்த அறைக்குள் நீளமும் அகலமுமான ஒரு மரப்பலகை, அதன் மீது பெரிய கண்ணாடி பெட்டி, அதற்குள் பாம்பு, பாடம் பண்ணப்பட்ட மலைப்பாம்பு. கண்ணாடி பெட்டியின் மீது தூசி படிந்திருந்தது. அதோடு அல்லாமல் ஒட்டடை, கெட்ட நெடிவேறு, இருமல் கிளம்பியது. தன் கண்களை அகலமாக்கினான். அந்த கண்ணாடி பெட்டியை உற்று பார்த்தான். இது எப்படி சாத்தியம்? இந்த அறையில இதெல்லாம் இருக்கிறது பூமதிக்கு எப்படி தெரிஞ்சது? நானும் ராயப்பனும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூமதி ஒவ்வொரு அறையா திறந்து பார்த்திருப்பாளோ? பேச்சு சுவாரஸ்யமா இருந்தா நானும் அதை கவனிக்கலையா? ஆமா, அப்படிதான் இருக்கணும். ஏற்கனவே ஒவ்வொரு அறையா திறந்து பார்த்துட்டு விளையாட்டுக்கு தான் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா பூமதி. ஒரே நிமிஷத்துல என் தலையை பிச்சுக்கிறபடி செஞ்சுட்டாளே. விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? நத்தீஷின் மனதுக்குள் கோபம் அரும்பியது. அறைக்குள் இருந்த மின்விளக்கை அணைத்துவிட்டு வேகமாய் வெளியே வந்தான். பூமதி, நீ விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? உறக்க கேட்டபடியே நிமிர்ந்தான். பூமதியை காணவில்லை. வெறும் தரையில் படுக்க வைக்கப்பட்டிருந்தாள் பிரீத்தி. நன்றாக தூங்கியிருந்தாள். பூமதி எங்க? பிரீத்தியை தோளில் போட்டுக்கொண்டு இங்கேதானே நின்றிருந்தா. அதுக்குள்ள எங்க போனா? என்ன நடக்குது இங்க? நத்தீஷ் பரபரப்பானான். சுற்றும் முற்றும் தேடினான். பூமதி? உறக்க கூப்பிட்டு பார்த்தான். பூமதியை காணவில்லை. பதிலும் இல்லை. என்ன பயமுறுத்துறதுக்காக எங்காவது ஒளிஞ்சிட்டு இருக்காளா? நத்தீஷுக்கு வியர்ப்பது போல் தோன்றியது. பூமதி, என்ன டென்ஷன் படுத்தாம வெளியில வா. பிரீத்தியை கீழே படுக்க வச்சுட்டு எங்க போய் ஒளிஞ்சிருக்க? உனக்கு என்னாச்சு? எப்பவும் இது போல நடந்துக்க மாட்டியே. வேணாம், நாம இந்த மாளிகையில் இருக்க வேண்டாம். ராயப்ப சாப்பாடு ஏதாவது கொண்டாருந்தாருன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். சரியா? மாளிகையின் கீழ்த்தளத்துல இருக்கேன். வா. நானே டயர்டா இருக்கேன். என்னை வெறுப்பேத்தாத. நத்தீஷின் குரலில் அழுகையும் கோபமும் சிதறியது. பூமதி, மாளிகையை கிடுகிடுக்கும்படி கத்தினான். பதிலே இல்லை. மனசுக்குள் பீதி வந்து சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. பூமதிக்கு என்னமோ ஆயிருக்கு. இல்லாட்டா இவ்வளோ சத்தத்துக்கு வெளியே வராம இருப்பாளா என்ன? ராயப்ப சொன்னது சரிதான். இது மர்ம மாளிகை, புதிர் மாளிகை. இங்க வந்தது தப்பு. வேணாம் வேணான்னு ராயப்ப சொன்னதை கேட்காம பூமதி, பிரீத்தியோட நான் இந்த மாளிகையில தங்கினது ரொம்ப பெரிய தப்பு. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? என் பூமதி எங்க போனான்னு தெரியலையே. 2 அறைகளின் கதவுகளையும் திறந்து பார்த்து விட்டு வருவதற்குள் எங்க போயிருப்பா? யாராலையும் ஆபத்து ஏற்பட்டிருந்தா அலறியில இருப்பா. சிறு சத்தம் கூட இல்லையே. பூமதி, பூமதி! நத்தீஷின் இதயம் வேகமாக துடித்தது. இதயம் இருக்கும் இடத்தின் மேலே மார்பு பகுதியில் கையை வைத்து அழுத்தி கொண்டான். நெற்றியில் அடிப்பட்ட இடம் கூடுதலாய் வலித்தது. நத்தீஷின் உள்மனம் ஏவுகணையின் வேகத்தில் ஆணையிட்டது. சீக்கிரம் சீக்கிரம் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். பூமதியை கண்டுபிடிக்கணும். மாளிகைக்குள்ள ஓடி போய் ராயப்பனை கூட்டிட்டு வரலாமா? நத்தீஷ் யோசனையாய் திகைத்து நிற்க மாளிகையின் மேல் தளத்தில் திடீரென்று விளக்கெறிந்தது. யாரோ நடக்கிற சத்தம் கேட்டது. நத்தீஷ் திக்கென்று அதிர்ந்தான். உன்னிப்பாய் காது கொடுத்து கேட்டான். மேல் தளத்தில் விளக்கெரியுதே. யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே. ஒருவேளை பூமதி தான் மேல போயிட்டாளோ? பூமதி எங்கிருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு இவளுக்கு? மேல் தளத்துக்கு செல்ற மரப்படிகள் தட தடவென்று ஏறினான்.
மேல் தளத்தில் 2-3 மின் விளக்குகள் பிரகாசமாய் கண்களை சிமிட்டிக் கொண்டிருந்தன. மேல் தளத்தில் உயரமான தூண்களால் கம்பீரமாய் கட்டப்பட்டிருந்தது நீள் செவ்வக வடிவ பால்கனி. பால்கனியின் விளிம்பு சுவரை பற்றியபடி மாளிகையின் உட்புறமாக அமைக்கப்பட்டிருந்த தோட்டத்தை பார்க்க முடிந்தது. மாளிகையின் கட்டிட அமைப்பு வினோதமாய் காட்சியளித்தது. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது கட்டிடம் மட்டும்தான் தெரியும். 2வது தளத்திற்கு ஏறி வந்தால்தான் மாளிகைக்குள் ஒரு தோட்டம் இருப்பதை அறிய முடியும். மாளிகையின் கலை நுணுக்கத்தை பிரமிப்பாய் ரசிக்கும் மனநிலையில் நத்தீஷ் இல்லை. பூமதியை தேடுவதிலேயே குறியாயிருந்தான். நத்தீஷின் யூகம் சரிதான். பூமதி 2வது தளத்தில்தான் இருந்தாள். ஒரு தூணில் சாய்ந்திருந்தாள். வெறிக்க எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். சேலையின் முந்தானை விலகி கீழே விழுந்து கிடந்ததை கூட லட்சியம் பண்ணாமல் நின்றிருந்தாள். வேகமாய் அருகில் ஓடினான். இங்க என்ன பண்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? பிரீத்தியை கீழே படுக்க போட்டுட்டு என்கிட்ட கூட சொல்லாம உன்னை யாரு அதிக பிரசங்கித்தனமா மேலே ஏறி வர சொன்னது? உனக்கு என்ன பைத்தியமா என்ன? உன்னை காணாம ஆடி போயிட்டேன். என்னை பாரு, எப்படி வேர்த்திருக்குன்னு பாரு. மூச்சு விடாமல் படபடத்தவன் பூமதியின் கையை இறுக்கமாய் பற்றினான். சி, என் கையை விடு. பூமதி உருமினாள். அவனுடைய கையை தட்டிவிட்டாள். பூமதியிடம் தெரிந்த வித்தியாசத்தை அப்பொழுதுதான் உணர்ந்தான் நத்தீஷ். கண்கள் சிவந்து கன்னங்கள் இறுகி குரலை மாறியிருந்தது. பூமதியா? யார் அது? பூமதி முறைப்பாய் பார்த்தாள். என்ன பூமதி இப்படி பேசுற? என் பேரு பூமதி இல்ல. உறக்க கத்தினாள் பூமதி. பின்ன உன் பேரு என்னவா? சங்கிலி. அழுத்தமாய் உச்சரித்தாள் பூமதி. சங்கிலியா? நத்தீஷ் பீதியாய் பார்த்தான். ஆமா, என் பேரு சங்கிலி. சங்கிலிக்கால. பூமதி அழுத்தம் திருத்தமாய் உச்சரித்தாள். நத்தீஷுக்கு தண்டுவடத்தில் சுளீர் என்றது. பகுதி 5. சங்கிலிக்காலையா? என்ன உளர்ற பூமதி? கண்கள் மாறி குரல் மாறி முகம் மாறி ஆளே உருமாறிவிட்டாளே. என்னாச்சு பூமதிக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தா. இந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் பூமதி மாறிட்டா. கூடாது, இனி ஒரு வினாடி கூட இந்த மாளிகையில் இருக்கக்கூடாது. பூமதியையும் பிரீத்தியையும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். குடிசையா இருந்தாலும் பரவாயில்லன்னு பேசாம ராயப்பனோட வீட்டிலேயே தங்கிடலாம். இல்ல கார் மோதி கிடக்கிற மரத்துக்கு அடியிலேயே படுத்துடலாம். எப்படியாவது இந்த இரவு கழிஞ்சா போதும். நத்தீஷ் தனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்தான். மறுபடியும் பூமதியின் கையை இறுக்கமாய் பற்றினான். பூமதி, வா, இங்கிருந்து போயிடலாம். அவளை தன்னோடு சேர்த்து தரவென்று இழுத்தான். விடுடா பூமதி, பிளீஸ். இந்த இடமே நமக்கு வேணாம். இந்த மாளிகைக்குள்ள வந்த பின்னாலதான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. நத்தீஷ் தழுதழுத்தான். முகத்தில் ஒருவித அச்சம் குடியேறி இருந்தது. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக நீ யாருடா? அதான் சொல்றேன்ல, என் பேரு பூமதி இல்லைன்னு. ஆவேசமாய் கத்தியபடி பூமதி நத்தீஷை பிடித்து ஒரே தள்ளு. தூரமாய் குப்புற போய் விழுந்தான் நத்தீஷ். முரட்டுத்தனமான ஆண்மகன் தள்ளியதை போல இருந்தது. பூமதிக்கு இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்துச்சு? பூவை விட மெல்லியவளாச்சே, அவளா இந்த காரியத்தை செஞ்சா? நத்தீஷுக்கு வியர்த்தது. ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு, இல்ல மிதிச்சே கொன்னுடுவேன். சிவப்பேரிய கண்களுடன் பற்களை நரநரத்த பூமதி தன்னுடைய காலை உயர்த்தி கீழே விழுந்து கிடந்த நத்தீஷின் நடு வயிற்றில் ஒரு மிதி மிதித்தாள். வழியில் துடித்து போனான் நத்தீஷ். பூமதி சுயநொடவோட இந்த காரியத்தை செய்யல. அவளுக்கு ஏதோ தீய சக்தி புகுந்திருக்கு. அந்த தீய சக்தி தான் இப்படி ஆட்டி வைக்குது. என்ன செய்யலாம்? இங்கிருந்து ஓடிடலாமா? அது எப்படி? பூமதியை தனியை விட்டுட்டு ஓட முடியும்? பூமதிக்கு ஏதாவது ஆயிட்டா? புத்திசாலித்தனமா நடந்தாதான் பூமதியை காப்பாற்ற முடியும். நத்தீஷோட மூளை அவசரமா யோசித்தது. வேணாம், என்னை விட்டுரு. பூமதியை பார்த்து கெஞ்சினான். அப்போ என்னை தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து ஓடி போயிடு. நான் இனி இங்கதான் இருப்பேன். ஏன்னா என்னோட முத்தழகி இங்கதான் இருக்கா. பூமதி நத்தீஷின் வயிற்றை அழுத்தி இருந்த தன்னுடைய காலை விடுவித்தாள். நத்தீஷுக்கு உயிர் போய் திரும்பி வந்தது மாதிரி இருந்தது. கையை தரையில் ஊன்றியபடியே அவசரமா எழுந்தான். ஓடி போயிடு, உயிர் பொழைச்சு ஓடி போயிடு. பூமதி விழிகளை உருட்டி மூச்சு வாங்கி கத்தினாள். போறேன். ஓடி போய் ராயப்பனை கூட்டிட்டு வந்துடலாமா? தனியாளா இவளை சமாளிக்க முடியாது. அங்கிருந்து கீழே இறங்க நினைத்தான். முத்தழகி, நான் வந்துட்டேன். உன்னோட சங்கிலிக்கால மறுபடியும் வந்துட்டேன். வா, எங்க இருந்தாலும் வெளியில வா. வெறி பிடித்தவள் போல கத்த ஆரம்பித்தாள். வா முத்தழகி, வெளியில வா. தொண்டை கிளிய கத்தினாள். முத்தழகியா? யார் அந்த முத்தழகி? நத்தீஷுக்கு திகிலாய் இருந்தது. இங்கிருந்து போலாமா, இல்லை இவரோட போராடி பார்க்கலாமா? தயங்கி பயமாய் பூமதியை நோக்கினாள். நான் சங்கிலிக்கால வந்திருக்கேன் முத்தழகி. தொண்டை கிளிய கத்திய பூமதி திடீரென்று அருந்த தோரணமாய் சரிந்தாள். பூமதி! அதிர்ந்து போய் அருகில் ஓடினான் நத்தீஷ். விழிகள் இரண்டும் விரிய திறந்திருக்க பூமதியின் உடம்பு மரக்கட்டையாய் கிடந்தது. மண்டியிட்டு அமர்ந்து அவளுடைய நாசிக்கு அருகே விரலை வைத்து பார்த்தான். சுவாசம் இருந்தது. மணிக்கட்டை பற்றி நாடி பார்த்தான். இதய துடிப்பு சீராக இருந்தது. சாதாரண மயக்கம்தான். தண்ணீரை கொண்டு வந்து முகத்தில் தெளிச்சா நினைவு வந்துடும். நினைவு வந்ததும் பழையபடி கூச்ச போட்டா சமாளிக்க முடியுமா?
வேண்டாம், ராயப்பன் வர்ற வர பூமதியோட மயக்கத்தை தெளிவிக்க வேண்டாம், இப்படியே இருக்கட்டும். பூமதியோட தலையை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டான் நத்தீஷ். அந்த அழகு முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மயக்கத்தில் இருந்த பூமதியின் உள்மனம் விழிப்பில் தான் இருந்தது. டக் 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 டக், மங்களாய் மங்களாய் அந்த காட்சி தெரிந்தது. இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டி மிக வேகமாய் ஓடத் தொடங்கியது. கையில் இருந்த நீளமான சாட்டையை ஒரு சுழற்று சுழற்றி பளீர் என்று வீசினான். குதிரைகளின் கால்களுக்கு வேகம் கூடியது. டக் 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 டக். தூக்கணாங்குருவியாற்றை ஒட்டிய பாதையில் ஓடிக்கொண்டிருந்தது குதிரை வண்டி. அதிவேகமாக குதிரைகளை இயக்கிக் கொண்டிருந்தான் சங்கிலி காளை. பெயருக்கு பொருத்தமான 24 வயது கட்டிலங்காலை. பனைமரத்து கருப்புதான் என்றாலும் வாட்ட சாட்டமாக வசீகரமாக இருப்பான். துணிச்சலும் தைரியமும் புத்தி கூர்மையும் நிறைந்த வீர ஆண்மகன். சங்கிலி காளைக்கு பெற்றோர் கிடையாது, உறவுகள் என்று சொல்லிக் கொள்ளும்படியாக எவரும் இல்லை. புலிப்பட்டி ஜமீன் விக்ரமராஜனின் விசுவாசமான வேலைக்காரன். போட்டதை சாப்பிட்டு விட்டு ஜமீனில் குதிரை வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான் சங்கிலி காளை. விக்ரமராஜாவின் தந்தை சமுத்திரராஜா பக்கவாதம் வந்து வாய்ப்பேச முடியாமல் படுக்கையில் கிடந்தார். நாடு வெள்ளைக்காரர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் நிறைய ஜமீன்தாரர்கள் குறுநில மன்னர்களும் தங்கள் வசம் இருந்த பொன்னையும் வைரத்தையும் சமுத்திரராஜாவிடம் கொண்டு வந்து கொடுத்து பாதுகாக்க சொல்லியிருந்தனர். வெள்ளைக்காரர்களுக்கு தெரிந்தால் கொள்ளையடித்து விட்டு போய்விடுவார்கள். நாட்டிற்கு விடுதலை கிடைத்து அவர்கள் வெளியேறும் வரை பத்திரமாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தால் தங்கள் நம்பிக்கைக்கு உரிய சமுத்திரராஜாவின் வசம் ஒப்படைத்திருந்தனர். சமுத்திரராஜாவும் அந்த தங்கத்தையும் வைரத்தையும் தன்னுடைய ஜமீன் மாளிகைக்குள்ளே ரகசியமானதொரு இடத்தில் பதுக்கி வைத்தார். சில வருடங்களிலேயே நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்துவிட வைரத்தையும் ஜமீன்தார்களுக்கு குறுநில மன்னர்களும் தேடி வந்தனர். கொடுத்ததை திருப்பி கேட்டனர். பேராசைக்கார சமுத்திரராஜா மனசாட்சியே இல்லாமல் நடந்து கொண்டார். யாரும் என்கிட்ட எதுவுமே கொடுக்கலன்னு சத்தியம் பண்ணி சாதிச்சாரு. தங்கத்தையும் வைரத்தையும் ஒப்படைச்சவங்க வயிறு எரிஞ்சு கொடுத்த சாபந்தானோ என்னவோ சமுத்திரராஜாவை வாதம் வந்து படுக்கையில தள்ளிடுச்சு. கை கால்கள் செயல் இழந்ததோட வாய் பேசும் நாக்கும் பேச முடியாம போயிடுச்சு. சமுத்திரராஜாவும் அனுபவிக்கல. தன்னுடைய மகன் விக்ரமராஜா கிட்ட கூட அந்த ரகசிய இடத்தை சொல்ல முடியாத துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு. தன்னோட தந்தைய பேச வச்ச விலை மதிக்க முடியாத தங்கமோ வைரமோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ரகசிய இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு துடிச்சாரு விக்ரமராஜா. அதுக்காக சுற்றுப்புற ஊர்களில் வசிக்கிற சித்த வைத்தியர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து சமுத்திரராஜாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எந்த ஊர்ல சித்த வைத்தியர் இருந்தாலும் சங்கிலிக்கால தான் குதிரை வண்டியில போய் அவங்கள கூட்டிட்டு வருவான். இப்போ சித்த வைத்தியர் ஒருத்தரோட அவரோட சொந்த ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு தான் குதிரை வண்டியில புலிப்பட்டி ஜமீனுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தான் சங்கிலிக்கால. சாரட்டு வண்டியில சங்கிலிக்கால மாதிரி வேகமா யாராலையும் ஓட்ட முடியாது. எத்தனை மோசமான பாதையா இருந்தாலும் அவன் ஓட்டுற சாரட்டு வண்டி மின்னல் வேகத்துல பறக்கும். சங்கிலிக்காலையோட சாட்டை அடிக்கும் பயந்த குதிரைகள் பேய்த்தனமா ஓடத் தொடங்கின. அப்பொழுது வீல் என்று ஒரு அலறல் சத்தம் கேட்டது. சங்கிலிக்காலையின் காதில் அந்த அலறல் துல்லியமாய் விழுந்திருந்தது. யாரது கூச்சலிடுவது? அலறியது ஒரு பெண்ணின் குரல் போல இருந்தது. சட்டென்று சாரட்டு வண்டியின் வேகத்தை குறைத்தான் சங்கிலிக்காலை. எங்கிருந்து சத்தம் வந்தது? பாதையின் இருபுறமும் மாறி மாறி பார்த்தான். பாதையின் ஒரு பக்கம் தூக்கணாங்குருவியாறு சுழித்து கொண்டு ஓட, இன்னொரு பக்கம் இலுப்பை மரங்களும் கூட்டமாய் குடைவிரித்து நின்றிருந்தன. வீல் மறுபடியும் அதே அலறல். மரக்கூட்டத்திற்கு இடையே இருந்துதான் அந்த அலறல் கேட்டது. ஒரு பெண்ணின் பரிதாபமான அலறல். சாரட்டு வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு பொதக்கென கீழே குதித்தான் சங்கிலிக்காலை. அலறல் கேட்ட திசையை நோக்கி ஓடினான். பகுதி 6. இலுப்பை மரங்களும் மாமரங்களும் அடர்த்தியாய் குடைவிரித்திருந்த நடுவில் வீற்றிருந்தது காட்டு காளியம்மன் கோவில். முழுக்க முழுக்க கருங்கற்களாலேயே கட்டப்பட்டிருந்த காளியம்மன் கோவிலுக்கு நேர் எதிரே மண்ணில் நிறைய சூலாயுதங்கள் புதைக்கப்பட்டிருந்தன. சூலாயுதங்களின் கூர்மையான முனைகளில் பக்தர்களால் சொருகி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழங்கள் காய்ந்து வதங்கி காணப்பட்டன. மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டையும் வைத்திருந்தார்கள். எப்பொழுதோ யாராரோ போட்ட பூமாலைகள் சருகாய் காட்சியளித்தன. மனித நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி என்பதால் புதர்கள் அங்காங்கே மண்டி கிடந்தது. வெள்ளியும் செவ்வாயும் மட்டும் பூசாரி வருவார். மற்ற தினங்களில் கோவில் பூட்டியே கிடக்கும். அந்த பகுதியில் ஒருவித அமானுஷ்யம் நிலவும். தைரியசாலிகள் மட்டுமே கோவிலுக்கு தனியே வருவார்கள். முத்தழகி தைரியசாலி. அதனால்தான் காட்டு காளியம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்ற தனியே வந்திருந்தாள். ஜமீன்தார் விக்ரமராஜாவின் உடன் பிறந்த தங்கைதான் முத்தழகி. 22 வயது ஆகிறது. தங்க சிலை மாதிரி இருப்பாள். முத்தழகியின் தந்தையான சமுத்திரராஜாவிற்கு மட்டும் வாதம் வந்து படுக்கையில் விழாமல் இருந்திருந்தால் முத்தழகிக்கு கல்யாணம் பண்ணி பார்த்திருப்பார். விக்ரமராஜா சுயநலவாதி. தன் தங்கை முத்தழகியின் எதிர்காலம் பற்றியே சிந்தனையே இல்லாமல் இருந்தான். சமுத்திரராஜாவுக்கு வாதம் குணமாக வேண்டும். அவர் மறுபடியும் பேசும் சக்தியை பெற வேண்டும்.
தங்கத்தையும் வைரத்தையும் மறைத்து வைத்துள்ள இடத்தை அவர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பொக்கிஷத்தையும் தானே அனுபவிக்க வேண்டும். இதுதான் விக்ரமராஜாவின் நோக்கமாக இருந்தது. விக்ரமராஜாவின் மனைவி சொர்ண மீனாட்சி இரக்க குணம் கொண்டவள். தன் கணவனும் மாமனாரும் இறந்து விடுவார்களோ என அஞ்சினாள். மார்த்தாண்ட பூபதி 10 மாத குழந்தை. முத்தழகி அவனை தன் தோளிலும் மார்பிலும் போட்டு கொஞ்சுவாள். முத்தழகி கள்ளங்கபடம் இல்லாதவ, சூது தெரியாதவ. முத்தழகிய சொர்ண மீனாட்சிக்கு ரொம்ப பிடிக்கும். சொர்ண மீனாட்சி தான் முத்தழகியோட ஜாதகத்தை ஜமீனுக்கு நெருக்கமான ஜோதிடர் ஒருத்தர்கிட்ட காட்டினா. முத்தழகியோட ஜாதகத்துல கடுமையான தோஷம் இருக்கிறதாவும் தினமும் காட்டுக்காளியம்மன் கோவிலுக்கு போய் நெய்விளக்கு ஏத்தும்படியும் ஜோதிடர் சொல்லியிருந்தாரு. அதனாலதான் முத்தழகி தினமும் காட்டுக்காளியம்மன் கோவிலுக்கு வந்து நெய்விளக்கு ஏத்திக்கிட்டு இருந்தா. இன்னைக்கும் அப்படிதான் நெய்விளக்கு ஏத்திட்டு பிரகாரத்தை சுத்திட்டு கொடிமரத்துக்கு முன்னால தரையில விழுந்து வணங்கினா. காட்டுக்காளியம்மன் கோவில்ல இருந்து ஜமீன் மாளிகைக்கு குறுக்கு பாதை இருக்கு. இலுப்ப மரங்களுக்கு இடையே நீள்ற ஒத்தையடி பாதை. அந்த பாதையில வழக்கம் போல நடக்க தொடங்கினா. இலுப்ப மரத்துக்கு அடையில இருந்து புதக்குன்னு விழுந்தது ஒரு பாம்பு. வாளிப்பான கண்ணங்கரையல் என்ற கருநாகம். வீல்னு அலறுனா முத்தழகி. நெய் கொண்டு வந்த வெள்ளி கிண்ணம் எங்கேயோ புதருக்குள்ள போய் விழுந்துச்சு. முத்தழகியோட காலடியில வந்து விழுந்த கருநாகம் கருப்பு வர்ணம் பூசிய முறம் மாதிரி படம் எடுத்துச்சு. முத்தழகி செய்வதறியாது திகைத்து நிற்க சீற்றத்தோடு அவளுடைய கெண்டக்கால்ல ஒரே கொத்து. முத்தழகி மறுபடியும் வீலுன்னு அலர்னா. அந்த அலறலால ஈர்க்கப்பட்ட சங்கிலிக்கால ஆத்தங்கர பாதையில குதிரை வண்டிய ஓரங்கட்டிட்டு தட தடன்னு அங்க ஓடி வந்திருந்தான். அலர்னது யாரு? காட்டுக்காளியம்மன் கோவில் வாசல்ல வந்து மூச்சரைக்க நின்னா. கண்கள் அலைப்பாய்ந்தன. கருநாகப்பாம்பு தன்னை தீண்டினதுல முத்தழகி அலர்னபடியே மறுபடியும் காட்டுக்காளியம்மன் கோவில் வாசலுக்கே வந்து சேர்ந்தா. கண்களை இருட்டியது, வேர்த்து கொட்டியது. கண்கள் இரண்டும் பின்னியது. முத்தழகி சங்கிலி காளைய பார்த்துட்டா. சங்கிலி, என்ன பாம்பு கடிச்சிடுச்சு, எப்படியாவது காப்பாத்து. சங்கிலி காளையோட காலடியில தோரணமா சரிஞ்சா. சின்னராணி. சங்கிலி காலை திடுக்கிட்டு போனா. முத்தழகியே சில கணம் வெறிச்சான். உடுத்தி இருந்த பட்டாடஸ் கொஞ்சம் விலகி இருந்துச்சு. பாம்பு தின்ன கெண்டைக்கால் பகுதி பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. சங்கிலிக்கால பரபரன்னு செயல்பட்டான். கட்டியிருந்த வேஷ்டியோட இடுப்பு மடிப்புல சொருகி வச்சிருந்த சின்ன கத்திய வெளியே எடுத்தான். பாம்போட பற்கள் பதிஞ்சிருந்த இடத்துல ஆழமா கீறினான். ரத்தம் குபுகுபுன்னு வலிய தொடங்குச்சு. கத்தியால கீறின இடத்துல தன்னோட வாயை வச்சு ஏறின விஷத்தை ரத்தத்தோட சேர்த்து உறிஞ்சி துப்புனான். அப்புறம் புதர் பகுதிக்குள்ள அங்கும் இங்கும் ஓடி பாம்போட விஷத்தை முறியடிக்க கூட பச்சிலைகளை தேடி பறிச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா கசக்கி சாற்ற பாம்போட கடிவாயில பிழிஞ்சான். பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த முத்தழகியோட உடல் மெல்ல அசைஞ்சது. இனி இங்க இருக்கக்கூடாது. சின்னராணிய உடனடியா ஜமீன் மாளிகைக்கு கொண்டு போயிடணும். முதல்ல தயக்கமா தான் இருந்தான். ஆபத்துக்கு பாவமில்லைன்னு நினைச்சவனா தன்னோட இரு கைகளாலும் பூமாலையை அல்றது போல முத்தழகியை அள்ளி தன்னோட தோல் மீது போட்டான். குதிரை வண்டியை ஓரங்கட்டி இருந்த இடத்தை நோக்கி நடந்தான். சொர்ண மீனாட்சி ஜமீன் மாளிகையோட 2வது தளத்துல மாடத்துல இருந்து அந்த காட்சியை அச்சமா பார்த்தா. ஜமீன் மாளிகையோட வாசல்ல வேகமா வந்து நின்னது சாரட்டு வண்டி. வண்டிக்கு பின்னிருக்கையில மயங்கின நிலையில கிடந்த முத்தழகிய தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கீழே இறங்கினா சங்கிலிக்கால. சொர்ண மீனாட்சிக்கு குப்புன்னு வியர்த்தது. முத்தழகிக்கு என்னாச்சு? காட்டுக்காளியம்மன் கோவிலுக்கு நெய்விளக்கு ஏத்த போனவ ஏன் இந்த கோலத்துல இருக்கா? அதுவும் சங்கிலிக்காலையில அவளை தூக்கிட்டு வர்றான். விபரீதமா என்னமோ நடந்திருக்கு. சொர்ண மீனாட்சிக்கு ஜமீல் மாளிகையோட 2வது தளத்துல இருந்து தட தட என்று கீழே ஓடி வந்தாள். அதுக்குள்ள முத்தழகியை தூக்கிட்டு மாளிகைக்குள்ளேயே வந்துட்டா சங்கிலிக்கால. சங்கிலி, என்னாச்சு? பதபதப்பாய் கேட்டாள். சின்னராணி அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு ராணியம்மா. என்னது? நான் சித்த வைத்தியரை கொண்டு போய் அவரோட ஊர்ல விட்டுட்டு தூக்கணாங்குருவி ஆத்தங்கர பாதையில வந்துட்டு இருந்தப்போ யாரோ அலறின சத்தம் கேட்டுச்சு. குதிரை வண்டி அங்கேயே நிறுத்திட்டு ஓரங்கட்டிட்டு ஓடி போய் பார்த்தேன். நம்ம காட்டுக்காளி கோவில் வாசல்ல சின்னராணி அம்மா தன்னை பாம்பு கடிச்சிட்டுதான் சொல்லிட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க. நடந்ததை விவரித்தான் சங்கிலிக்காலை. பாம்பு கடி வைத்தியம் எனக்கு தெரியுங்கிறதால நான் சின்னராணி அம்மாவை காப்பாத்திட்டேன். முத்தழகி பொழைச்சுக்கிட்டாளா? கவலைப்படாதீங்க சின்னராணி அம்மா, இப்ப கண்ணை திறந்துருவாங்க. பாம்பு விஷம் முறிஞ்சிடுச்சு. ஆனா அவங்க இன்னும் 24 மணி நேரம் கண்ணை மூடாம பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. முத்தழகி கண்ணை திறந்தா போதும், நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் சங்கிலி. தன் தோளில் கிடந்த முத்தழகியை உள்ள அறைக்குள் கொண்டு போய் படுக்க வைத்தான் சங்கிலிக்காலை. ராணியம்மா தயக்கமாய் அழைத்தான். சொல்லு சங்கிலி, என்னை மன்னிச்சிடுங்க ராணியம்மா. சொர்ண மீனாட்சியின் கால்களில் விழுந்தான். நீ என்ன தப்பு பண்ண? பதறியபடியே கேட்டாள் சொர்ண மீனாட்சி. சின்னராணி அம்மாவை ஆபத்துக்கு பாவமில்லைன்னு நினைச்சு தொட்டு தூக்கிட்டு வந்துட்டேனே. நான் அதை தவறா நினைக்கவே இல்லையே சங்கிலி. ராணியம்மா, முத்தழகியோட உயிரை காப்பாத்தினதை உயர்வா நினைக்கிறேன். நீ மட்டும் தக்க சமயத்துல அங்க போகாம இருந்திருந்தா முத்தழகியை உயிரோடவே பார்த்திருக்க முடியாதே. சொர்ண மீனாட்சியின் கண்களில் நீர் கசிந்தது. உடம்பு வெட வெடவென்று நடுங்கியது. ராணியம்மா, ஜமீன்தார் ஐயா மாளிகையில் இல்லையா?
முயல்கறி சாப்பிடணுமா, வேட்டைக்கு போயிருக்காரு. அப்பொழுது முத்தழகியின் கண்கள் அசைந்தன. இமைகள் மெல்ல திறந்தன. கருமணிகள் அசைந்தன. சின்னராணியம்மா கண்ணை திறந்துட்டாங்க. உற்சாகமாக கூவியபடியே அருகில் ஓடினான் சங்கிலிக்காலை. முத்தழகியின் கருமணிகள் அங்கே இங்கே அசையாமல் சங்கிலிக்காலையின் மீது அழுத்தமாய் பதிந்தன. பகுதி 7. காதலும் காட்டு தீயும் ஒன்று. தீ பற்றியதுமே அணைத்து விட்டால் தப்பித்து விடலாம். சரசரவென்று பரவி பற்றி எரிய தொடங்கிய பிறகு அணைப்பது சிரமம். காட்டையே அழித்த பிறகுதான் தீ அணையும். காதலும் அப்படிதான். இதயத்திற்குள் பற்றி எரிகிற தீயை யாராலையுமே அணைக்கவே முடியாது. முத்தழகிக்குள்ளேயும் தீ எரிந்தது. சங்கிலிக்காலை தன்னை தொட்டு தூக்கியதை நினைத்து நினைத்து பார்த்தாள். தித்தித்தது, பூ பூத்தது. சங்கிலிக்காலையை பற்றி நினைக்காத, அவன் மேல ஆசைப்படாத, அவனை காதலிக்காத, அது நடக்காத விஷயம். உள் மனம் எச்சரித்தாலும் அவளால் முடியவில்லை. நினைத்தாள், நிதம் நிதம் நினைத்தாள், ஒவ்வொரு கணமும் நினைத்தாள். ஆசைப்பட்டாள், நிதம் நிதம் ஆசைப்பட்டாள், ஒவ்வொரு கணமும் ஆசைப்பட்டாள். காதலித்தாள், உருகி உருகி காதலித்தாள். சங்கிலிக்கால, நீ எனக்கு வேணும். துடியாய் துடித்தாள், தவியாய் தவித்தாள், தகனாய் சிரித்தாள், தனிமையை விரும்பினாள். அடிக்கடி கண்ணாடி பார்த்தாள், விதவிதமாய் உடுத்தி தன்னை அழகு பார்த்தாள். காதல் நோய் முத்தழகியை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது. உள் மனசுல உள்ள காதல சங்கிலிக்கால கிட்ட சொல்றதுக்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தா. முரட்டு கொய்யா மரம் அது அடர்த்தியா கிளைகளை விரித்து படர்ந்திருந்தது. இலைகளே தெரியாத அளவுக்கு கிளைகள் முழுவதும். கொய்யா மரத்திற்கு கீழேதான் சாரட் வண்டியை நிறுத்தி இருந்தான் சங்கிலிக்காலை. அப்பொழுது காலை என்றழைத்தபடி மாளிகைக்குள் இருந்து வெளியே வந்தாள் முத்தழகி. பட்டாடை உடுத்தி இரட்டை ஜடை பின்னி முத்துமணி குஞ்சம் வைத்துக்கொண்டு பிச்சிப்பு சூடி அழகு ஓவியமாய் மிளர்ந்தாள். சின்னராணியம்மா, என்ன வேணும்? சாப்பிட்டு கொண்டிருந்த கொய்யா பழங்களை அவசரமாய் கீழே வீசிவிட்டு மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டான். பணிவாகவும் மரியாதையாகவும் அவளை பார்த்தான். காட்டுக்காளி கோவிலுக்கு போகணும். அங்க போனதால தானே உங்களை பாம்பு கடிச்சது. அதுக்காக போகாம இருக்க முடியுமா? ஜோசியர் சொன்னபடி நான் தினமும் காட்டுக்காளி கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தணும். அப்பதான் என் ஜாதகத்துல இருக்கிற கடுமையான தோஷம் விலகும். ஜமீன்தார் ஐயா இனி உங்களை இந்த கோவிலுக்கு போக வேணாம்னு சொன்னாரே, அதை மீறலாமா? மீறல. என் அண்ணனோட அனுமதியோட தான் போக போறேன். புரியல சின்னராணி அம்மா. என் ஜாதகத்துல உள்ள தோஷத்தை பத்தி அண்ணன்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அவரே துணைக்கு உன்னை கூட்டிட்டு தான் போக சொன்னாரு. சீக்கிரம் கால, வண்டியை கிளப்பு ஆணையிட்டாள் முத்தழகி. கையில் சாட்டை எடுத்துக்கொண்டு சாரட் வண்டியில் ஏறி அமர்ந்தான் சங்கிலிக்காலை. காட்டுக்காளியின் பாதங்களில் பாரிஜாத பூக்களை கொட்டினாள் முத்தழகி. திரியை தூண்டி நெய் தீபம் ஏற்றினார். காளியின் பாதங்களில் கொட்டி கிடந்த குங்குமத்தை பயபக்தியோடு விரலால் தொட்டு நெற்றியில் பூசிக்கொண்டாள். வௌவால்கள் படபடவென்று பறந்தன. காளி தேவியோ, தப்போ சரியோ, ஏன் மனசுல சங்கிலிக்காளையை நினைச்சிட்ட? நீதான் எங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும். கைகளை குவிழ்த்து கும்பிட்டாள். இன்னைக்கு உன்னோட சந்நிதிக்கு எதிரிலேயே வச்சு சங்கிலிக்காலை கிட்ட என் காதலை சொல்லிட போறேன். சங்கிலிக்காலை மட்டும் சம்மதிச்சிட்டா போதும். நாங்க இந்த ஜமீனை விட்டே ஓடி போயிடுவோம். சங்கிலிக்காலை என் காதலை ஏத்துக்குவானா? விஷயத்தை கேட்டதும் நடுங்கிட போறான். சங்கிலிக்காலையை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? நெய்தீபம் ஏத்திட்டீங்களா சின்னராணியம்மா? நம்ம கிளம்பலாமா என்றான். முத்தழகி பதில் ஏதும் சொல்லாமல் அவளையே பார்த்தாள். இறுக்கமாய் கட்டிய வேஷ்டி, ஆடை அணியாத வெற்று மார்பில் நிறைய வீரத்தழும்புகள், களத்தில் கருப்பு கயிறு. இமைக்காமல் பார்த்தாள். விழுங்கி விடுவது மாதிரி பார்த்தாள். சங்கிலிக்காலைக்கு அவளுடைய காதல் புரியவில்லை. கால, சின்னராணியம்மா போலாமா? உன் கையை நீட்டு என்றாள் முத்தழகி. சாமி கும்பிட வந்ததால ஏதோ பிரசாதம்தான் கொடுக்க போறாள் என நினைத்தவனாய் கைகளை முன்னால் நீட்டினான். அவள் செய்ய போகிற காரியத்தை அவன் அறியவில்லை. நீட்டிய கைகளை பற்றி அழுத்தமாய் முத்தம் பதித்தாள் முத்தழகி. சின்னராணியம்மா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? பதறி துடித்து பயந்து வெளிரி பதப்பதைத்து போனான் சங்கிலிக்காலை. இந்த கைதானே என்னை காப்பாத்தினது. அந்த கைக்கு நான் தர்ற அன்பு பரிசுதான் இது. முத்தழகி சிரித்தாள். குறுகுருவென்று பார்த்தாள். சின்னராணியம்மா, இது தப்பு. மனித உயிர் விலை மதிக்க முடியாதது. அந்த உயிரை காப்பாத்தின உனக்கு ஒரு முத்தம் தந்தது தப்பா? முத்தழகி கண்களை சிமிட்டினாள். சின்னராணியம்மா, வேணாம். ஓரடி பின்வாங்கினான் சங்கிலிக்காலை. வேணும், நீ எனக்கு வேணும். சங்கிலிக்காலையின் தோள் மீது பூமாலையாய் சரிந்தாள் முத்தழகி. நிலை குலைந்து போனான் சங்கிலிக்காலை. முத்தழகியை தீச்சட்டியை உதறுவதைப் போல உதறினான். சின்னராணியம்மா, உங்க மனசுல ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? நீ மட்டும் என்னோட உயிரை காப்பாத்தி இருக்காவிட்டா நான் மடிஞ்சு போயிருப்பேன். உயிரத்த என் உடலை மண்ணுக்குள்ள புதைச்சும் இருப்பாங்க. இந்த கணம் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நீதானே. இந்த உயிரையும் உடலையும் உனக்கே காணிக்க ஆக்கிறது தானே நியாயம். சின்னராணியம்மா அலறினான். என்ன, நீ முத்தழகினே கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? புரியலையா? புரியாதது போல நடிக்கிறியா? நான் உன்னை காதலிக்கிறேன் கால. சங்கிலிக்காலைக்கு குப்பென்று வியர்த்தது.
6 அடி உடம்பு அச்சத்தில் நடுங்கியது. சின்னராணியம்மா, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீங்க இப்படி உளறது ஜமீன்தார் ஐயாவுக்கு தெரிஞ்சா என் தலை உருண்டுடும். தெரிஞ்சாதானே? தெரியாமலே நம்ம போயிடலாம். இது சுதந்திர நாடு, எல்லை இல்லாம பரந்த நாடு. நம்ம 2 பேத்துக்கும் சின்ன இடம் இல்லாமலா போயிடும்? கண்ணீர் என்று பேசினாள் முத்தழகி. நான் ஒருபோது இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். அழுத்தமாய் மறுத்தான் சங்கிலிக்காலை. நீங்க சம்மதிக்கணும். மாட்டேன். முதல்ல வண்டியில ஏறுங்க சின்னராணியம்மா. இதுதான் உன் முடிவா கால? ஆமா. நீ என்னோட காதலை ஏத்துக்கிறாட்டா நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? என்ன செய்வீங்க? செஞ்சு காட்டுறேன். பிடிவாதமாய் சொன்னவள் விறுவிறுவென்று அங்கிருந்து ஓடினாள். ஆற்றில் குதித்து விட்டாள். சங்கிலிக்காலை ஒரு கணம் திகைத்து பிறகு அவனும் குதித்தான். அதற்குள் கண்களை மூடிக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி போனாள் முத்தழகி. பகுதி பகுதி 8. மேனியில் ஈரம் சொட்ட சொட்ட முத்தழகியை தூக்கி கொண்டு கரையேறினான் சங்கிலிக்காலை. ஆற்றின் கரையில் படுக்க வைத்தான். தண்ணீரை நிறைய குடித்தாள் முத்தழகி. ஆழ்ந்த மயக்கத்தில் கண்கள் மூடி கிடந்தாள். உப்பி காணப்பட்ட வயிற்றில் உள்ளங்கையை வைத்து அழுத்தினான். ஆட்கள் நடமாட்டமில்லா ஆற்றங்கரை என்பதால் சங்கிலிக்காலைக்கு வசதியாகி போய்விட்டது. யாராவது அந்த காட்சியை பார்த்துட்டா ஜமீன்தார் விக்ரமராஜா கிட்ட போய் சொல்லி இருந்தா அவனோட நிலைமை என்ன ஆகுறது? முத்தழகி சீக்கிரமா கண்ணு விழிச்சா தேவல. கண்கள் மூடி கிடந்த முத்தழகியின் கன்னங்களில் சற்றே வலுக்கும்படியாய் அடித்தான். முத்தழகி கண்களை திறந்தாள். அழுகையும் கோபமுமாய் அவனை பார்த்தாள். என்னை ஏன் காப்பாத்தின கால? சின்னராணியம்மா, நீங்க பண்ண காரியம் சரிதானா? என்னை வீண் வம்புல மாட்டி விடுவீங்க போல இருக்கே. என்னோட காதலை நிரூபிக்க வேற வழி தெரியல கால. சின்னராணியம்மா, நீங்க பூஜிக்கப்பட வேண்டிய செந்தாமரை. அந்த செந்தாமரை இப்போ கூட சேத்துல தானே மலருது. சின்னராணியம்மா, நிறைவேறக்கூடிய ஆசையை பத்தி நினைங்க. நீ சம்மதிச்சா நிச்சயம் நிறைவேறும். வேணாம் சின்னராணியம்மா, உங்களுக்கு ஏத்தவன் நான் இல்லை. இந்த ஜென்மம் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீயே எனக்கு ஏத்தவன். என்னோட உள் மனசு சொல்றது கால. முத்தழகி தழுதழுத்தாள். சங்கிலிக்காலை எதுவும் பேசவில்லை. செய்வதறியாது திகைத்து போனாள். பெண்ணாகிய நானே துணிச்சலா இருக்கேன். ஆனா நீ கோலை போல பயப்படுறியே. காதலுக்கு கண்களும் இதயமும் போதும் கால. இதயம் முருகினால் கண்கள் ஏங்கின காதலுக்காக மன்றாடின. முத்தழகியின் கண்கள் சங்கிலிக்காலையின் பாறாங்கல் இதயத்தை சற்றே அசைய செய்தது. வாழ்றது ஒரு முறைதான். அதுக்குள்ள நம்ம நினைச்சதை வாழ்ந்து முடிச்சிடணும். முத்தழகி, ஆசை ஆசையா காதலோட உச்சரித்தான். அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டான். பரவசத்தில் தத்தளித்தாள் முத்தழகி. கால, நீ நீ என் காதலை ஏத்துக்கிட்டியா? நடக்கிறது நடக்கட்டும். வாழ வழி இருந்தா வாழ்வோம், இல்லைனா 2 பேரும் சேர்ந்தே செத்துறலாம் என்றான் காலை. அந்த கணம் முதல் முத்தழகியை தன் உயிரினும் மேலாய் நேசிக்கத் தொடங்கியிருந்தான். கொடியவற்றில் எல்லாம் கொடியது காதல். எத்தனையோ சாம்ராஜ்யங்களை சரிய வைத்தது காதல். எத்தனையோ மன்னர்களின் மணி முடிகளை மண்ணில் விழ வைத்தது காதல். எத்தனையோ மாட மாளிகைகளை சாம்பலாக்கியது காதல். காதல் வயப்பட்டு விட்டால் ஒழுங்காய் உண்ண முடியாது, உறங்க முடியாது, எந்த வேலையையும் முழுமையாக கவனத்தோடு செய்ய முடியாது. முத்தழகி மீதான காதல் காரணமாக ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்கப் போகிறதோ என திகிலாய் இருந்தது. முன்ன மாதிரி விக்ரமராஜாவை நிமிர்ந்து பார்த்து பேச முடியல. இந்த கடவுள் ஏன் பெண்ணை படைத்தான்? அழகான பெண்களோட கண்ணை கூர்மையான ஆயுதங்களோ? அந்த ஆயுதங்கள் தாக்குனா எவ்வளோ பெரிய மாவீரனோ மண்ணுல மண்டியிடத்தான் வேணுமா? நானும் முத்தழகியோட காதலுக்கு முன்னாடி அப்படித்தான் மண்டியிட்டு கிடக்கேன். ஏ காதலே, எனக்குள்ள ஏன் வந்த? என்னை ஏன் வதைக்கிற? சங்கிலிக்காலை தினம் தினம் ஒவ்வொரு கணம் கணம் தத்தளித்துக் கொண்டிருந்தான். ஜமீன் மாளிகைக்கு புது வர்ணம் பூசியிருந்தார்கள். மாளிகையின் வாயில்களில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அண்ணி, நம்ம மாளிகையில ஏதாவது விசேஷமா? சொர்ண மீனாட்சியிடம் மெல்ல விசாரித்தாள். ஆமா, விசேஷந்தான். அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா அண்ணி? கெஞ்சலும் கொஞ்சலுமாய் கேட்டாள். எல்லாம் உனக்காக தான். இப்பதான் உனக்கு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. புன்னகையை உதிர்த்தாள் சொர்ண மீனாட்சி. என்ன சொல்றீங்க அண்ணி? நாளைக்கு மறுநாள் நம்ம மாளிகையில உனக்கும் குயில்தோப்பு ஜமீன்தாரர் மகன் குபேரராஜாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கு. அதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு நடக்குது. அண்ணி, எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அவசரமா? இன்னும் எத்தனை நாளைக்கு உன்னை இங்கேயே வச்சிருக்கிறதா? இப்போவாவது உன்னோட அண்ணனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் தோணுச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எல்லாம் அந்த காட்டுக்காளையோட அருள் தான். நீ தினமும் போய் நெய்தீபம் ஏத்துனல்ல, அதனாலதான் உன்னோட தோஷம் நீங்கி இருக்கு. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அண்ணி. முத்தழகி, அபசகுணமா பேசாத. நீ இப்படி பேசுறது உன் அண்ணன் காதுல விழுந்தா உன்னோட சேர்த்து எனக்கும் சவுக்கடி கிடைக்கும். அண்ணி, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இளநீர்ல சந்தனத்தை குழைச்சு முகத்துல பூசிக்கோ. அப்பதான் உன் முகம் இன்னும் பளபளப்பா இருக்கும் என்றாள் சொர்ண மீனாட்சி. முத்தழகிக்கு முள்படுக்கையில் தள்ளிவிட்டதை போல் இருந்தது. கண்ணுக்குள் சங்கிலிக்காலை வந்து போனான். மாட்டேன். எனக்கு இப்பவே கல்யாணம் வேணாம். இந்த நிச்சயதார்த்தத்தை உடனடியா நிறுத்திடுங்கண்ணா. விக்ரமராஜாவிடம் அழுகையும் கெஞ்சலுமாக மன்றாடினாள் முத்தழகி.
முத்தழகிக்கும் விக்ரமராஜாவிற்கும் 14 வயது வித்தியாசம். விக்ரமராஜா பிறந்த பிறகு அவருடைய தாய்க்கு ரொம்ப வருடங்கள் கருத்தரிக்கவே இல்லை. மதுரை மீனாட்சியிடமும் திருச்செந்தூர் முருகனிடமும் மன்றாடி வேண்டிக் கொண்ட பிறகு பிறந்தவள்தான் முத்தழகி. முத்தழகிக்கு எங்கிருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? விக்ரமராஜாவுக்கு குழப்பம் சூழ்ந்தது. யோசனையாய் அவளை பார்த்தார். முத்தழகி, உனக்கு என்ன பைத்தியமா? நான் தெளிவாதான் இருக்கேன். முத்தழகி உடன் பிறந்தவன் என்ற உரிமையில் பேசுகிறாய். அதானே நினைக்கிற நீ? ஜமீன்ல ஒரு முடிவு எடுத்துட்டு அதை யாரும் எதிர்க்க கூடாதுங்கிற விஷயத்த உன்கிட்ட சொன்ன மீனாட்சி சொல்லலையா? விக்ரமராஜாவின் முரட்டு மீசை கூட துடித்தது. கண்களில் சிவப்பு பரவி இருந்தது. சொன்னாங்க. உன்னோட சேர்த்து என்னையும் சவுக்கால அடிப்பீங்கன்னு சொன்னாங்க. இது வாழ்க்கை பிரச்சனை ஆச்சே. அது தெரிஞ்சுமா எதிர்த்து பேசுற? இது என் வாழ்க்கை பிரச்சனை. எப்படி பேசாம இருக்க முடியும்? நீங்க சவுக்கால அடிப்பீங்கன்னு பயப்பட்டா காலம் பூரா நான் நரகத்துல கண்ணீரோட வாழ வேண்டியதுதான். முத்தழகி, குயில் தோப்பு ஜமீன்தாரோட மகனை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ ஒரு பெண் பித்தன். மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையானவர். எல்லா கெட்ட பழக்கங்களும் நிறைஞ்சவர். 37 வயசு ஆகுது. யாரும் அவருக்கு பொண்ணு தர முன்வரல. ஆனா நீங்க எப்படியாவது என்னை கல்யாணங்கிற பேர்ல தள்ளிவிட்டா போதுங்கிற நினைப்புல என்னை அந்த பாதகனுக்கு பலி கொடுக்க முன்வந்திருக்கீங்க. சரிதானே? முத்தழகியின் குரல் உயர்ந்தது. கணீர் கணீர் என்று பேசினாள். ஆம்பளைனா அப்படிதான் இருப்பான். அதுவும் ஜமீன் வம்சம். கேட்கவா வேணும்? அதையெல்லாம் பெருசுப்படுத்தினா அப்புறம் உன் கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? குபேரராஜா ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையா? வேற வீர ஆண்களே இல்லையா? சட்டென்று முத்தழகியின் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்து விழுந்து விட்டன. பாவம், சின்ன பெண்ணு நினைச்சு பொறுமையா இருந்தா நீ அதிகமா பேசிட்டே போறியே. பேசுறதுக்கு கூட உரிமை இல்லையா அண்ணா? நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிறத மறந்துட்டீங்களா? முத்தழகி. விக்ரமராஜா விரியானார். ஆவேசத்தோடு சவுக்கு குச்சியை கையில் எடுத்தார். உன்னோட இனி பேசி பிரயோஜனமே இல்லை. அடிங்க, நல்லா அடிங்க. என் உயிர் போற வரைக்கும் அடிங்க. நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா குபேரராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க. கண்களை மூடிக்கொண்டு ஆடாமல் அசையாமல் சிலை போல நின்றாள் முத்தழகி. கோபம் கொஞ்சமும் குறையாதவராய் சவுக்கு குச்சியை உயர்த்தினார் விக்ரமராஜா. குறுக்கே ஓடி வந்து தடுத்தாள் சொர்ண மீனாட்சி. வேணாம், பாவம், விட்டுடுங்க. ஏதோ தெரியாத்தனமா பேசிட்டா. நாளைக்கு மறுநாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு அவளை சவுக்கால அடிக்கிறது நல்லதில்ல. உடம்புக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்வீங்க? ஓங்குன சவுக்கு குச்சி சொர்ண மீனாட்சியின் முதுகில் விழுந்தது. என்னை தடுக்காத, எட்டிப்போ. சிங்கமாய் சிறுத்தையாய் சீறினார். சொர்ண மீனாட்சியை காலால் எட்டி உதைத்தார். இவளை எதிர்த்து பேச அனுமதிக்கவே கூடாது. இப்போவே விட்டா இதே பழக்கம். குயில் தோப்பு ஜமீன் மாளிகைக்கு மருமகளா போனதுக்கு அப்புறமும் தொடரும். நீங்க பெண்ணை வளர்த்த லட்சணம் இதுதானான்னு என் முகத்துல காரி உமிழ்வாருங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில இவ ஜென்மத்துக்கு வாயை துறக்கவே கூடாது. முத்தழகியால் தாங்க முடியாது. மன்னிச்சிடுங்க. சொர்ண மீனாட்சி மன்றாடினாள். மறுபடியும் சுடீர் என அவளுக்கு அடி விழுந்தது. வலியால் துடிதுடித்து போனாள் சொர்ண மீனாட்சி. அண்ணி, எனக்காக நீங்க அடி வாங்க வேண்டாம். கெஞ்சவும் வேண்டாம். தயவு செஞ்சு நகருங்க. சொர்ண மீனாட்சியை பார்த்து கைகளை குவிழ்த்தாள் முத்தழகி. தன்னுடைய கைகள் வலிக்கும் வரை சவுக்கு குச்சியால் முத்தழகியை அடித்தார் விக்ரமராஜா. அத்தனை அடியையும் தாங்கிக் கொண்டு கம்பீரமாய் நின்றிருந்தாள் முத்தழகி. சவுக்கு குச்சியே முறிந்து போய்விட்டது. பகுதி 9. முத்தழகியை சவுக்கு குச்சியில் அடித்த கையோடு மாளிகையின் மேல்தளத்தில் யோசனையும் குழப்பமுமாய் நடக்கத் தொடங்கினார் விக்ரமராஜா. முத்தழகிக்கு எங்கிருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? எனக்கு எதிர வர்றதுக்கே பயப்படுவா. இத்தனை வருஷமா என் வார்த்தைக்கு வேதமா கருதினவ, அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாதவ என்ன எதிர்க்கிறானா? காரணம் என்னவா இருக்கும்? குபேரராஜா தான் ஆம்பளையா? வேற வீர ஆண் மகன்களே இல்லையா? முத்தழகியோட வாயிலிருந்து கோபமா வந்து விழுந்த வார்த்தை விக்ரமராஜாவின் காதினுள் மறுபடியும் மறுபடியும் ஒலித்தது. இந்த வார்த்தையோட பொருள் என்ன? ஒருவேளை இப்படி இருக்குமோ? விக்ரமராஜா விறுவிறுவென்று மேல்தரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார். இதை பத்தி யாரை விசாரிக்கலாம்? சொர்ண மீனாட்சிக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. முத்தழகிய காட்டுக்காளி கோவிலுக்கு அடிக்கடி குதிரை வண்டியில கூட்டிட்டு போறது சங்கிலிக்காலதான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். விசாரிச்சு பார்ப்போம். மாளிகைக்கு வெளியே குதிரை வண்டி நிறுத்தப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார். குதிரை வண்டியில் அமர்ந்திருந்த சங்கிலிக்காலை விக்ரமராஜாவை பார்த்ததும் அவசரமாய் எழுந்தான். பயபக்தியோடும் மரியாதையோடும் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி கொண்டான். கால அதட்டலாய் ஒலித்தது அவருடைய குரல். சொல்லுங்க ஜமீன்தார் ஐயா. சின்னராணி, முத்தழகிய நீதான அடிக்கடி காட்டுக்கோவிலுக்கு குதிரை வண்டியில் அழைச்சிட்டு போற? ஆமாங்க ஐயா. காட்டுக்கோயில் கோவிலுக்கு போறப்போ திரும்புறப்போவோ சின்னராணி முத்தழகி வேற ஏதாவது ஒரு ஆடவனோட பேசி நீ பார்த்திருக்கியா? சிவப்பேரிய கண்களோடு அவனை வெறித்தார். இல்லைங்கய்யா. எனக்கு என்னமோ முத்தழகி மேல சந்தேகமா இருக்கு கால. அவளோட மனசுல யாரோ ஆடவன் இருக்கான். அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு தான் கல்யாணமே வேணாம்ங்கிறா. நாளைக்கு மறுநாள் நடக்க இருக்க நிச்சயதார்த்தத்துல நிறுத்த சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறா. என்னையே எதிர்த்து பேச துணிஞ்சிட்டா. அந்த ஆத்திரத்துக்கு சவுக்கு குச்சியால விளாசி தள்ளிட்டேன்.
ஆ, அப்படியா? சங்கிலி காளையின் உடம்பு நடுங்கியது, வியர்த்தது, இதயம் வேகமாக துடித்தது. கால, இன்னையிலிருந்து சின்னராணி முத்தழகிய நீதான் கவனமா பாத்துக்கணும். அவ மனச கவர்ந்த அந்த கல்வன் யாருங்கிறதையும் நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்கய்யா. அந்த கல்வன் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வை, கண்டந்துண்டமா வெட்டி கழுகுக்கு இரையாக்கிடுறேன். சங்கிலி காளை பதிலே பேசவில்லை. விக்ரமராஜாவை நிமிர்ந்து பார்க்கவும் பயமாக இருந்தது. நாளைக்கு மறுநாள் சின்னராணி முத்தழகிக்கு நிச்சயதார்த்தம். அது முடியிற வர நீ அவளை காட்டுக்காளி கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். என்ன, நான் சொல்றது புரியுதா? புரியுது. பயமாய் தலையை அசைத்தான் காளை. சவுக்கு குச்சியினால் அடிபட்ட இடம் கோடு கோடாய் தடித்து போயிருந்தது. அடி பலமாய்ப்பட்ட இடத்தில் ரத்தம் கசிந்தது. மஞ்சள் பொடியை கொதிக்க வைத்து முத்தழகியின் மேனி முழுவதும் பூசிவிட்டிருந்தாள் சொர்ண மீனாட்சி. வலியை பொறுத்து கொண்டு தள்ளாடி நடந்து மாளிகைக்கு வெளியே சங்கிலிக்கால இருந்த இடத்திற்கு வந்தாள். கால, என் கோலத்தை பாத்தியா? முத்தழகியை பார்த்ததும் திக்கென்று அதிர்ந்தான் சங்கிலிக்கால. முத்தழகி. சங்கிலிக்காலையின் கண்களிலும் நீர் துளிர்த்தது. நிலைமை ரொம்பவும் மோசமாயிடுச்சு கால. நாளைக்கு மறுநாள் எனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லி அண்ணங்கிட்ட மன்றாடினதுக்கு இந்த தண்டனை. என்னை கொன்னே போட்டாலும் சரி, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன். கால. உணர்ச்சி பொங்க தழுதழுத்தாள் முத்தழகி. முத்தழகி, உன் மேல ஜமீன்தார் ஐயாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ காதல் வயப்பட்டிருக்கங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. விக்ரமராஜா தன்னிடம் பேசியதை அப்படியே விவரித்தான் சங்கிலிக்காலை. உள்மனதை கவர்ந்த கல்வன் யாருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஜமீன்தார் ஐயா. அவன் யாருன்னு தெரிஞ்சா கண்டந்துண்டமா வெட்டி கழுகுக்கு இரையாக்கிடுறதாவும் எச்சரிச்சிருக்காரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு முத்தழகி. முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது கால. முத்தழகி, ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு கணம் வாழ்ந்தாலும் உன்னோடதான் வாழ்வேன்னு நான் சூழறுத்ததை மறந்துட்டியா கால? இன்றிரவு நான் மாளிகையை விட்டு வெளியே வந்துடுவேன். நீ எனக்காக குதிரை வண்டியோட காட்டுக்காளி கோவில்ல காத்துரு. நம்ம யார் கண்ணிலையும் அகப்படாம வெகு தூரம் போயிடலாம். பின்விளைவுகளை பத்தி யோசிச்சியா? நம்ம ஜமீன்தார் ஐயாவோட கையில சிக்கனா என்ன ஆகும்? சிக்கனா தானே? வேணாம் முத்தழகி, நான் சொன்னா சொன்னதுதான். நீ மட்டும் காட்டுக்காளி கோவிலுக்கு எனக்காக காத்திருக்காட்டா அதே இடத்துலயே என்னோட உயிரை மாச்சுக்குவேன். அழுத்தம் திருத்தமாய் சொல்லிவிட்டு வேகமாய் அங்கிருந்து நகர்ந்தாள் முத்தழகி. முத்தழகி நில்லு, நான் சொல்றத கேளு. அவசரப்பட்டு இப்போதைக்கு எந்த முடிவையும் எடுத்துறாத. வாய் விட்டு கத்த வேண்டும் போல் நாக்கு துடித்தது. யாரு காதலையாவது விழுந்துட்டா, யாராவது பார்த்துட்டா? அச்சத்தில் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான் சங்கிலிக்காலை. இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை மாளிகையில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தாள் சொர்ண மீனாட்சி. முத்தழகி நில்லு. முத்தழகியின் முதுகிற்கு பின்னால் கட்டளையாய் ஒலித்தது சொர்ண மீனாட்சியின் குரல். முத்தழகியால் சொர்ண மீனாட்சியின் வார்த்தைகளை மீற முடியவில்லை. அப்படியே நின்றாள். குதிரை வண்டி ஓட்டுற காளையோட என்ன பேசிட்டு இருந்த? சுரீர் என்றது முத்தழகிக்கு. அண்ணி, மாளிகையோட மாடத்துல இருந்து நீயும் அவனும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நெய்தீபம் ஏத்தணும், என் மனசே சரியில்லை. காட்டுக்கோவிலுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்டேன். உங்களை நீ எங்கேயும் கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு ஜமீன்தார் ஐயாவோட உத்தரவு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நான் வரமாட்டேன்னு மறுத்துட்டான். எனக்கு கோபம் வந்துருச்சு, கண்ணா பின்னான்னு திட்டேன் நீ. அதானே, வேறொன்னும் இல்லையே. புருவங்களை உயர்த்தினாள் சொர்ண மீனாட்சி. குதிரை வண்டி ஓட்டுவங்கிட்ட இதை தவிர வேற எதை பேச போற? தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் விழுந்தாள். சொர்ண மீனாட்சி யோசனையாய் முத்தழகியே பார்த்தாள். பகுதி 10. நள்ளிரவு. நடக்கப் போகும் விபரீதத்தை முன்கூட்டியே உணர்ந்திருந்த ஆந்தைகள் கோரமாய் அலறின. ஜமீன் மாளிகைக்கு பின்புறம் இருந்த காட்டிற்குள் இருந்து காட்டு நாய்கள் ஊளையிட்டன. காற்றை பிரசவிப்பதை மரங்கள் நிறுத்தியிருந்தன. சங்கிலிக்காலை யோசித்தான். போலாமா வேணாமா? நீ மட்டும் காளி கோவிலுக்கு வராட்டா என்னோட உயிரை அங்கேயே மாய்த்துக் கொள்வேன். முத்தழகி சொன்னதை நினைத்து பார்த்தான். முத்தழகி சொன்னதை செஞ்சிருவா. உயிர் போனா திரும்ப வருமா? முத்தழகி என் மேல அவ்வளோ காதலா உனக்கு? விடமாட்டேன், உன்னை சாக விடவே மாட்டேன். ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒரு கணம் வாழ்ந்தாலும் உன்னோடதான் வாழ்வேன்னு சொன்னியே, அதையே நானும் செய்யறேன். உனக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல. சங்கிலிக்காலை விசுக்கென எழுந்தான். அவனுக்கென்று உடைமைகள் எதுவும் இல்லை. கட்டியிருந்த வேஷ்டி மட்டும்தான் அவனுடைய சொத்து. மாற்று துணி கூட இல்லை. அவனிடம் எல்லாமே கிழிசல்தான். எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை சங்கிலிக்காலை. இத்தனை நாளும் வளர்ந்த ஜமீன் மாளிகைய கண்ணீரோட அண்ணாந்து பார்த்தான். ஜமீன்தாரையா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்க தங்கச்சியோட உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. இது துரோகம்தான், நம்பிக்கை துரோகம்தான். என்ன செய்யறது? முத்தழகியோட கண்ணீர் என்னை துரோகி ஆக்கிடுச்சு. சாட்டையை எடுத்துக்கொண்டு சாரட் வண்டியில் ஏறினான். குதிரைகளின் முதுகில் தட்டி கொடுத்து வண்டியை கிளப்பினான். டக் 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 டக். குதிரைகளின் குளம்பொலி இரவின் நிசப்தத்தை கிழித்தது. காட்டுக்காளி கோவிலை நோக்கி சாரட் வண்டி ஓடத் தொடங்கியது. ஜமீன் மாளிகையை தீப்பற்றி எரிவது மாதிரி கெட்ட கனவு கண்டு திடுக்கிட்டு விழித்தார் விக்ரமராஜா. கண்ணில் கண்ட கோரமான கனவின் காரணமாய் உடம்பு வியர்த்து போயிருந்தது. பட்டு மெத்தையில் அவருக்கு அருகில் ஓவியம் மாதிரி சலனமே இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் சொர்ண மீனாட்சி. விக்ரமராஜாவிற்கு தொண்டை வறண்டு போயிருந்தது. தாகம் எடுத்தது.
படுக்கை அறையின் மூலையில் மர அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் இருந்த வெள்ளி கூஜாவை எடுத்தார். கடகடவென்று தண்ணீரை குடித்தார். டக் 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 குதிரைகளின் குளம்பொலி காதில் வந்து துல்லியமாய் விழுந்தது. என்ன சத்தம் அது? உற்று கவனித்தார். சாரட் வண்டி ஓடுற இரைச்சலை போல கேக்குதே. மனதில் சந்தேகம் எழ ஜன்னலின் அருகில் ஒரு திரைச்சீலையை ஒதுக்கிவிட்டு வெளியே பார்வையை வீசினார். மாளிகையின் மேல்தளத்தில் இருந்த அறை அது. அங்கிருந்து பார்த்த பொழுது மாளிகையின் முன்பக்க தோட்டம் நன்றாக தெரிந்தது. மரங்கள் மசமசப்பாய் ஆடாமல் அசையாமல் நின்றிருக்க, மேகத்தில் ஒளிந்திருந்த மஞ்சள் நிலா மெதுவாய் தலையை வெளியே நீட்ட, மஞ்சள் ஒளியில் சாரட் வண்டி மாளிகையை விட்டு வெளியே ஓடுவது நன்றாக தெரிந்தது. காலை இந்த நேரத்துல வண்டியை ஓட்டிட்டு எங்க போறா? பரபரவென்று யோசித்தவராய் தன் அறையின் கதவை வேகமாக திறந்தார். விளக்குகள் எதையும் எரிய விடாமல் பூனை மாதிரி நடந்து முத்தழகியின் அறையை நெருங்கினார். அறை திறந்திருந்தது. படுக்கையில் முத்தழகியை காணவில்லை. விக்ரமராஜாவிற்கு சகலமும் சட்டென்று புரிய தொடங்கியது. முத்தழகி மாளிகையின் கீழ்த்தளத்துலதான் இருந்தா. விளக்குகளை எரிய விட்டா. எல்லாரும் விழிச்சிடுவாங்கங்கிற பயத்துல இருட்டிலேயே தட்டு தடுமாறி வெளிக்கதவை நெருங்கினா. முத்தழகியோட கையில துணி மூட்டை இருந்தது. மூட்டைக்குள்ள துணிகளுக்கு இடையில கொஞ்சம் தங்க ஆபரணங்களையும் அள்ளி வச்சிருந்தா. காளையோட சாரட் வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுக்கோவில நெருங்கிடும். காளையை ரொம்ப நேரம் காட்டுக்கோவில் வாசல்ல காக்க வைக்க கூடாது. மாளிகையோட பின்பக்கமா இருக்கிற தோட்டத்து வெளியே காட்டுக்காளி கோவிலுக்கு போக குறுக்கு பாதை இருக்கு. அந்த பாதைக்கு வெளியே போயிட்டோம்னா விடியறதுக்குள்ள நானும் காளையும் புலிப்பட்டி ஜமீன் எல்லையை தாண்டிடணும். வெளிக்கதவில் கையை வைத்தாள். டிங் டிங். பர்மாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான சுவர் கடிகாரம் 12 தடவை அடித்தது. முத்தழகியின் கை விரல்கள் தாழ்பாலை தேடின. ஆனால் அன்று வழக்கத்திற்கு மாறாய் பெரிய பூட்டு தொங்கியது. திக்கென்று அதிர்ந்தாள் முத்தழகி. கதவு பூட்டப்பட்டிருக்கேன். கதவு பூட்டினது யாரா இருக்கும்? அண்ணனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால சரிதான். எப்பவும் பூட்டப்படாத கதவு இப்போ பூட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? முத்தழகிக்கு வியர்த்தது. இதயம் வெடித்து விடும் போல துடித்தது. சாவியை எங்க போய் தேடுறது? அண்ணன் பூட்டி இருந்தா சாவி அவரோட படுக்கையில தான் இருக்கும். சாவியை தேடி எடுத்து பூட்டை திறக்கிறதுங்கிறது முடியாத காரியம். மாளிகையோட பின்வாசல் வழியா வெளியேற முடியாது. பின் வாசல் கதவு பகல்லையே பூட்டித்தான் கிடக்கும். இப்ப என்ன செய்யறது? முத்தழகி யோசித்தாள். அவசரமா யோசித்தாள். பின்வாச கதவில் தொங்குற பூட்டோட சாவி எப்போ பூஜை அறைக்குள்ளதான் வைக்கப்பட்டிருக்கோம். பேசாம அந்த சாவி எடுத்துட்டு வந்துடலாம். அதுதான் சரி. இனி ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. முத்தழகி கால்களுக்கு வேகம் கொடுத்தாள். மறுபடியும் மேலே ஏறினாள். சுவரில் மாட்டப்பட்டிருந்த கண்ணாடி ஓவியம் இடித்தது. மார்பில் கையை வைத்து அழுத்தி கொண்டாள். நடந்தாள். யார் மீதோ மோதிக்கொண்டாள். சாவி என்கிட்ட இருக்கு முத்தழகி. அவள் மோதிக்கொண்டது விக்ரமராஜாவின் மீது. மேல்தளத்தின் அனைத்து விளக்குகளும் திடீரென்று எரிந்தன. எங்கும் ஒரே வெளிச்சமயம். காட்டுக்காளி கோவிலுக்கு நேர் எதிரே சாரட் வண்டியோடு காத்திருந்தான் சங்கிலி காளை. முத்தழகியை காணலையே. சொன்னபடி வருவாளா மாட்டாளா? சங்கிலி காளையின் மனம் தவியாய் தவித்தது. முத்தழகி வா, சீக்கிரமா வா. கண்கள் பரபரத்தன. புதர்கள் மண்டி கிடந்த ஒற்றையடி பாதையின் பக்கமாய் கண்களை பதித்திருந்தான். எங்கும் ஒரே இருள். நரிகள் ஊளையிட்டன. நாய்கள் அழுதன. ஆந்தைகள் அலறின. இதெல்லாம் நல்ல சகுனமா தெரியலையே. ஏதோ விபரீதம் நடக்கிறதுக்கு அறிகுறி போல தோணுது. சங்கிலி காளையின் உள்ளுக்குள் கலவரம் படர்ந்தது. விக்ரமராஜாவிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட முத்தழகியால் எதுவுமே பேச முடியவில்லை. விழிகளில் பயம் பூத்தது. அண்ணா, சாவி இங்க இருக்கு முத்தழகி. விக்ரமராஜா வெறியோடு அவளை நெருங்கினார். தன் பலத்தை எல்லாம் திரட்டி ஓங்கி ஒரு அறை விட்டார். சுருண்டு விழுந்தாள் முத்தழகி. ஓடுகாளி நாயே, உன்னை என்ன செய்யறேன் பாரு. காலை உயர்த்தி உதைத்தார். அம்மா! முத்தழகின் அலறலில் மாளிகையை கிடுகிடுத்தது. சொர்ண மீனாட்சிக்கும் விழிப்பு வந்துவிட்டது. அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள். முத்தழகி தடுமாறி தள்ளாடி எழுந்தாள். விடுங்க, நான் போயிடுறேன், விடுங்க. உன்னோட விருப்பப்படி விடுறதா? அப்புறம் என் முகத்துல நான் மீச வச்சுக்கிற முடியுமா? விக்ரமராஜா முத்தழகியின் மீது பாய்ந்தார். அவளுடைய குரல் வளையில் கையை வைத்து நெரித்து சுவரோடு சேர்த்து மோதினார். உன்னை கொன்னு புதைச்சாதான் என் ஆத்திரம் அடங்கும். அண்ணா, என் வழியில என்னை விட்டுடுங்க. முத்தழகி சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னாள். நான் நினைச்சது சரிதான். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எல்லார் முகத்திலையும் கரிய பூசிட்டு ஜமீனை விட்டு ஓட துணிவ. முத்தழகியோட தலையில் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. மறுபடியும் சுவரிலேயே மோதினார். எல்லாவற்றையும் திகிலாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சொர்ண மீனாட்சி முத்தழகி மயங்கி விழுந்தாள். அவளை தர தரவென்று இழுத்து போய் அறைக்குள் தள்ளி வெளிப்பக்கமாய் தாள் போட்டார். கெட்ட கனவு கண்டதால் அந்த கண் விழிச்சேன். நான் மட்டும் கண்ணு விழிக்காம இருந்தா இவ இவ குதிரைக்காரனோட ஓடி போயிருப்பா. சொர்ண மீனாட்சியிடம் மூச்சிறைக்க சொன்னார். குதிரைக்காரனா? என்ன சொல்றீங்க? நம்ம ஜமீன் உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ண துணிஞ்சிட்டான் காலை. கொடிய விஷம் தடவின குருவாலோடு வெளியே வந்தார். முத்தழகியை பார்த்துக்கோ, இதோ வந்துடுறேன்.
எங்க போறீங்க? காளையோட உயிரை எடுக்க. அவனை கண்டதுண்டமா வெட்டி வீசினாதான் என் மனம் குளிரும். சொர்ண மீனாட்சி திகைத்து நிற்க விக்ரமராஜா வேகமாய் கீழே இறங்கினார். பூட்டப்பட்டிருந்த வெளிக்கதவை திறந்து கொண்டு வெறியோடு வெளியேறினார். பகுதி 11. ஒற்றையடி பாதையில் பதுங்கி பதுங்கி காட்டுக்காளி கோவிலை நெருங்கியிருந்தார் விக்ரமராஜா. கையில் கூர்மையான விஷவாள், கொடூரமான குருவாள். அவனுடைய கண்களில் கொலை வெறி. முத்தழகியின் மனதை கவர்ந்த கல்வன் காளைதானோ? இது தெரியாம அவங்கிட்டயே முறையிட்டேனே. அந்த கல்வனை கண்டுபிடிச்சு தருமாறு ஆணையிட்டேனே. முத்தழகியோட மனம் கவர்ந்த வீரமான ஆண்மகன் காளைதானே. கொதித்தது உடம்பு முழுவதும். நெருங்கியதும் கண்களால் காளையை தேடினார். மசமசப்பான இருளில் சாரட் வண்டி நிறுத்தப்பட்டிருப்பதும் அதன் அருகிலேயே கருப்பு உருவமாய் சங்கிலி காளை நின்று கொண்டிருப்பதும் தெரிந்தது. வர்றது முத்தழகி இல்லை என தெரிந்த காளை தப்பித்து ஓடிவிடுவான். காளையை தப்ப விடக்கூடாது. தந்திரமா யோசிச்சு துணியினால முக்காடு போட்டுக்கிட்டார். சங்கிலி காளையை நோக்கி அடிமீது அடி வைத்து மெல்ல நடங்கினார். ஒற்றை பாதையிலிருந்து நிழல் உருவமாய் வருகிற விக்ரமராஜாவை முத்தழகி என்று நினைத்தான். முத்தழகி வந்துட்டா. சொன்னபடியே வந்துட்டா. சாரட் வண்டியில் ஏறி உட்கார்ந்தான். சாட்டையை தேடினான், காணவில்லை. கீழே விழுந்து கிடக்கிறதா? குனிந்து கீழே கிடந்த சாட்டையை கையில் எடுத்தான். அதற்குள் விக்ரமராஜா அவனை வேகமாய் நெருங்கியிருந்தார். வா முத்தழகி. விக்ரமராஜா முகத்திலும் துணியை போர்த்தியிருந்தார். அசையாமல் நின்றார். முதல்ல வண்டியில ஏறு முத்தழகி என்றான் காதலோடு. நீ வரமாட்டையோன்னு பயந்தேட்ட தெரியுமா என்றான் பதபதப்பாய். அப்படியா? கலகலவென்று சிரித்தார் விக்ரமராஜா. முகத்தில் மூடியிருந்த துணியையும் தலையில் முக்காடு போட்டிருந்த துணியையும் கீழே வீசினார். சங்கிலி காளை அதிர்ந்தான். அப்படின்னா முத்தழகி இல்லையா இது? நான் முத்தழகி இல்ல கால. கணீர் என்று ஒலித்தது விக்ரமராஜாவின் குரல். ஜமீன்தாரையா நீங்களா? துரோகி, நீ என்னை எதிர்பார்த்திருக்க மாட்ட இல்ல? விஷம் தடவின குருவால சங்கிலி காளையோட இதய பகுதியில சொருகினார். எதிர்பாராத அந்த தாக்குதல் சங்கிலி காளையால் தாங்க முடியவில்லை. ஓடவும் முடியவில்லை. குதிரை வண்டி ஓட்டுகிறவனுக்கு சின்ன ராணி வேணுமோ? சொருகிய குருவாலை மறுபடியும் உருவி அடி வயிற்றில் இன்னொரு சொருகு சொருகினார். வெட்டப்பட்ட வேங்கை மரம் போல சரிந்தான் சங்கிலி காளை. முத்தழகி. அந்த பகுதி முழுவதும் சங்கிலி காளையின் அலறல் ஒலித்தது. முத்தழகி, நான் சாக மாட்டேன். வருவேன், திரும்ப வருவேன், திரும்ப வருவேன், உன்னை தேடி வருவேன். சங்கிலி காளையின் உதடுகள் முணுமுணுத்தன. குத்துப்பட்ட இடத்தை கையால் அழுத்தி கொண்டான். மண்ணில் விழுந்தான். வலியோடு முணங்கினான், புரண்டான். விஷம் தடவிய வாள் என்பதால் விஷம் அதிவிரைவில் உடலில் பரவியது. கைகளும் கால்களும் வெட்டி இழுக்க சங்கிலி காளையின் உயிர் உடலை விட்டு பிடிந்திருந்தது. சங்கிலி காளை கொல்லப்பட்ட செய்தி ஜமீன் முழுவதும் பரவியிருந்தது. முத்தழகியின் காதிலும் விழுந்தது. துடிதுடித்து போனாள். பித்து பிடித்தவள் போல மாறியிருந்தாள். கூந்தலை விரித்து போட்டாள் முத்தழகி. கண்களில் அணிந்திருந்த வளையல்களை உடைத்தெறிந்தாள். ஆபரணங்களை கலற்றி வீசினாள். கண்ணில் அகப்பட்ட பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினாள். மடீர் மடீர் என்று தலையில் அடித்து கொண்டாள். உடுத்தி இருந்த துணிகளை கிழித்து கொண்டாள். வெறும் தரையில் விழுந்து புரண்டாள். விபூதியையும் குங்குமத்தையும் அள்ளி அள்ளி மேனியில் பூசிக்கொண்டாள். டே விக்ரமா, இங்க வாடா. மாளிகையை அதிரும்படியாய் அலறினாள். முத்தழகி, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னையே பேர் சொல்லி கூப்பிடுவ? வெறியோடு ஓடி வந்த விக்ரமராஜா முத்தழகியின் அலங்கோலத்தை கண்டு ஓரடி பின்வாங்கினார். என் காதலை அழிச்சு என் காளைய கொன்ன நீ, உனக்கு நான் என்ன தண்டனை தரப்போறேன்னு இப்ப பாருடா. முத்தழகியின் கையில் கற்றையாய் ஓலைச்சுவடிகள். அதை பூஜை அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் காட்டினாள். ஓலைச்சுவடிகளில் தீ பற்றி கொண்டது. சரசரவென்று எரிய தொடங்கியது. ஏய், என்ன இது? ஓலைச்சுவடி. வாதம் வந்து வாய் பேச முடியாம படுக்கையில கிடக்காரே நம்ம தந்தை. அவர் உன்கிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட தந்த ஓலைச்சுவடி. குவியலா தங்கத்தையும் வைரத்தையும் எங்க மறைச்சு வச்சிருக்காருங்கிறத தெளிவா எழுதி வச்சிருந்தாரு. அதை கேட்டதும் விக்ரமராஜாவின் முகம் மாறிவிட்டது. முத்தழகி, வேணா, அதை எரிக்காத. நீ என்னை காளையோட அனுப்பி இருந்தா உன்கிட்ட சந்தோஷமா கொடுத்திருப்ப. இப்பவே எல்லாத்தையும் நீயே கெடுத்துட்ட. முத்தழகி, என்ன காரியம் பண்ணிட்ட? விலை மதிக்க முடியாத காளையே அழிஞ்சிட்டான். இதெல்லாம் இனி எதுக்கு? என் ஆசையை நிறைவேறாம செஞ்ச உன்னோட ஆசையும் நிறைவேறாம பண்ணிட்டேன். முத்தழகி கலகலவென்று சிரித்தாள். மேல்தளத்தின் கோடியில் இருந்த ஒரு அறைக்குள் போய் கதவை தாழ்பால் போட்டு கொண்டாள். வருவான், என் காளை வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் என்னோட காளை என்னை தேடி மீண்டும் வருவான். அப்போதான் இந்த கதவை திறப்பேன். முத்தழகியின் குரல் அழுத்தமாய் ஒலித்தது. விக்ரமராஜாவும் சொர்ண மீனாட்சியும் கதவை படபடவென்று தட்டினார்கள். பிரம்மாண்டமான தேக்குமர கதவு அசைய மறுத்தது. தட்டிய கைகள் தான் வலித்தன. பகுதி 12. கண்ணுக்குள் ஓடிய காட்சிகள் மறைந்து இருள் பரவியது. நத்திஷின் மடியில் படுத்திருந்த பூமதியின் இமைகள் அசைந்தன. பூமதிக்கு நினைவு திரும்பிடுச்சு. இன்னும் ராயப்பட காணலையே. நத்திஷ் பதபதைத்தான். உடம்பு வியர்க்க தொடங்கியது. அசைந்த இமைகள் மெல்ல விரிய பூமதியின் கண்மணிகள் சுழன்றன. உதடுகள் சத்தமாய் அந்த பெயரை முணுமுணுத்தது.
முத்தழகி. பூமதி விருட்டென்று எழுந்தாள். முத்தழகி, நான் சங்கிலி வந்திருக்க. நீ எங்க இருக்க? நான் கிடக்காட்டி செத்துடுவேன்னு சொன்னியே, செத்துட்டியா இல்ல உயிரோட இருக்கியா? சொல்லு முத்தழகி, சொல்லு. தொண்டை கிளிய அலறினாள் பூமதி. நத்தீஷ் பீதியாய் பார்த்து கொண்டிருந்தான். முத்தழகி, எங்க இருக்க? வெளியில வா. எனக்கு தெரியும் நீ செத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னை பார்க்கணுங்கிறதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு காத்திருப்பேன்னு தெரியும். வா முத்தழகி, எங்க இருந்தாலும் வெளியில வா. பூமதி சிரித்தாள், கெஞ்சினாள், அழுதாள். அங்கும் இங்கும் ஓடி மேல்தளத்தில் இருந்த ஒவ்வொரு அறையாய் எட்டி பார்த்தாள். மேல்தளத்தின் கோடியில் ஏதோ சத்தம் கேட்டது. நத்தீஷ் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சுவர் பரப்பில் இருந்த சுவிட்ச் போர்டில் கையை வைத்து அழுத்தி எல்லா விளக்குகளையும் எரிய விட்டான். இப்பொழுது மேல்தளம் முழுவதும் ஒரே வெளிச்சம். முத்தழகி, நீ எங்க இருக்க? கேட்டபடியே தலை தெறிக்க உட்பக்கமாய் பூட்டி கிடந்த ஒரு அறையை நோக்கி ஓடினாள் பூமதி. நத்தீஷ் பீதியாய் பார்த்து கொண்டிருக்க உட்புறம் பூட்டி கிடந்த அந்த அறையில் பிரம்மாண்டமான தேக்கு கதவு இரைச்சலோடு திறந்து கொண்டது. நத்தீஷ் திகிலாய் நிமிர்ந்தான். தோள் மீது ஒரு கை விழுந்தது. பயமாய் திரும்பினான். குழந்தைய மட்டும் தனியா கீழே படுக்க வச்சுட்டு 2 பேரும் எதுக்காக மேல வந்தீங்க என்றபடியே ராயப்பன் நின்றிருந்தான். நத்தீஷுக்கு இப்பொழுதுதான் சற்று நிம்மதியாக இருந்தது. கேழ்வரகு வெள்ள அடையும் குடிக்க தண்ணீரும் கொண்டாந்திருக்க. சம்சாரத்தை கூட்டிட்டு கீழே வாங்க தம்பி என்றான் உரிமையாய். ராயப்பன் நடுக்கமாய் உச்சரித்தான். நத்தீஷ், தம்பி என்னாச்சு? உங்களோட முகமே மாறி போயிருக்கு. ராயப்பன் பதறினான். ராயப்பன், இது மர்ம மாலையேன்னு நீங்க சொன்னது சரிதான் தம்பி. நீங்க அந்தாண்டு போனதும் இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன சொல்றீங்க தம்பி? ராயப்பன் குழப்பமாய் நத்தீஷை பார்த்தான். மாளிகைக்குள்ள போகாதன்னு யாரோ என் காதுல சொல்றாப்புல இருக்குன்னு என் மனைவி பூமதி ஆரம்பத்திலே சொன்னா. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காதேன்னு நான் தான் அதை அலட்சியப்படுத்திட்டேன். மாளிகைக்குள்ள வந்தப்புறம் இந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன்னு சொன்னா. அப்பவும் நான் எதையும் அவளையும் கேலியாதான் பார்த்தேன். என் பேச்சை நீங்க நம்பலைனா நான் காற்று அறைகளை திறந்து பாருங்க. நான் சொல்ற விஷயங்க அதுக்குள்ள இருக்கும்னு அவ சொன்னது மாதிரியே ஒரு அறைக்குள்ள ஜமீன்தாரும் அவ சொன்ன எல்லாமே இருந்துச்சு. என் கண்ணாலேயே என்ன நம்ப முடியல. நீங்களும் நானும் பேசிட்டு இருந்ததை வச்சு ஏதோ விளையாடுறான்னு நினைச்சேன். அப்புறம் அதுக்குள்ள அவ மேல் தளத்துக்கு வந்துட்டா. என் பூமதி இப்படி விளையாடுறான்னு கேட்டதுக்கு என் பேரு பூமதி இல்ல சங்கிலி காளைன்னா. நத்தீஷ் பேசுவதை கேட்கும் பொழுது ராயப்பனின் முகம் மாறியது. உங்க சம்சாரம் சங்கிலி காளை நான் சொன்னாங்க. ராயப்பனின் கண்களில் 1000 மின்னல்கள் மின்னியது. ஆமா, அப்படிதான் சொன்னா. அது மட்டும் இல்ல முத்தழகி, நான் சங்கிலிக்கால வந்துட்டேன், வெளியில வா, நான் வந்துட்டேன், திரும்பவும் வந்துட்டேன்னு கூச்சல் போட்டுக்கிட்டே மயங்கி கீழே விழுந்துட்டா. நீங்க வர்ற வரைக்கும் மயங்கம் தெளியக்கூடாதுன்னு என் மடியில படுக்க வச்சிருந்தேன். ஆனா கொஞ்ச நேரம் முந்தி அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. குரல் மாறி ஆள் மாறி ஆவேசம் வந்தவளாட்டம் முத்தழகிங்கிற பேரை சொல்லி கத்துறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராயப்பன். ப்ளீஸ் எங்களையும் குழந்தைய எல்லாத்தையும் பத்திரமா அனுப்பி வச்சிருங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியுது, தலையே சுத்துது. நத்தீஷ் தழுதழுத்தான். நடந்ததை அப்படியே விவரித்தான். தம்பி, இப்போ உங்க சம்சாரம் எங்க? ராயப்பன் பரபரப்பாய் கேட்டான். அதோ அந்த கோடி அரைவாசல்ல நிக்கிறா பாருங்க. நத்தீஷ் காட்டிய திசையில் ராயப்பனின் பார்வை பாய்ந்தது. அந்த கோடி அறையின் கதவு இரைச்சலோடு திறக்க வேகமாய் உள்ளே அடி வைத்தாள் பூமதி. ராயப்பனுக்கு குப்பென்று வியர்த்தது, கண்களில் பீதி. தம்பி, சொல்லுங்க ராயப்பன், உங்க சம்சாரம் வரவேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ராயப்பன் அதிர்ச்சியாய் பார்த்தான். நத்தீஷ், ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான சம்பவம் நீங்க நடக்க போகுது தம்பி. ராயப்பனால் பேச முடியவில்லை. வார்த்தைகளை திணறலாய் உதிர்த்தான். என்ன சொல்றீங்க ராயப்பன்? உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனா நடக்கிற சம்பவங்களை வச்சு பாக்குறப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. புரியுறாப்புல சொல்லுங்க ராயப்பன். உங்க சம்சாரத்துக்கு இது மறுபிறவின்னு நினைக்கிறேன். ராயப்பன், செத்துப்போன சங்கிலிக்காலதான் மறுபிறவியில உங்க சம்சாரம். அதனாலதான் இந்த ஊருக்குள்ள இந்த மாளிகைக்கு வந்ததும் பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னு நம்ப வேண்டியிருக்கு. சங்கிலிக்காலைங்கிறது யாரு? 40 வருஷத்துக்கு முந்தி இந்த மாளிகையில குதிரை வண்டி ஓட்டியா வேலை பார்த்தவன். அவனை ஜமீன்தார் விக்ரமராஜாவோட தங்கச்சி உயிருக்குயிரா காதலிச்சிருக்கா. ஆரம்பத்துல மறுத்த சங்கிலிக்கால அவ காதலோட தீவிரத்தை பார்த்து மனசு மாறி காதலை ஏத்துக்கிட்டானா. அப்புறம் நிறைய பிரச்சனை வந்து சங்கிலிக்காலைய கொண்டுட்டதாவும் முத்தழகி ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டதாவும் சொல்லிக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ராயப்பன்? எங்க அப்பாவும் அம்மாவும் கதை கதையா சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அது வெறும் கற்பனை கதைன்னு தான் நினைச்சுக்குவேன். விக்ரமராஜாவோட தங்கச்சி முத்தழகி அந்த அறைக்குள்ள போய் மூடிக்கிட்டாங்கன்னு. ஆமா, அவங்க இன்னும் இந்த மாளிகையில தான் இருக்காங்க. என்னது? முத்தழகி அம்மாவும் அவங்களுக்கு இப்போ 70 வயசு இருக்கும். அதுவும் அந்த கோடியில இருக்கிற அறைக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. விக்ரமராஜா செத்து போன அன்னைக்கு கூட அவங்க வெளியில வரல. என்னோட சங்கிலிக்கால வருவான், திரும்பி வருவான். சங்கிலிக்கால திரும்பி வர்ற அன்னைக்கு தான் கதவை துறப்பேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே கதவை உள்பக்கமா பூட்டிக்கிட்டவங்க தான் இன்னைக்கு வர உள்ளதா இருக்காங்க. சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம எப்படி உயிர் வாழ முடியும்? சொன்ன மீனாட்சி அம்மா இங்க இருந்த வரைக்கும் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும்
அந்த அறவாசல்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. ராத்திரி நேரத்துல கதவை திறந்து அதை எடுத்துக்குவாங்க முத்தழகி அம்மா. இப்ப சொர்ண மீனாட்சி அம்மா வெளிநாட்டுல இருக்கிற மகனோட போயிட்டதால அந்த பணியை நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த விஷயம் எல்லாம் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது. மாளிகையே நம்பி குடும்பம் பண்றதால எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அழுகையும் சிரிப்பும் முத்தழகி அம்மாவோடது தான். மாளிகையில இருக்கிற புதையலை தேடி வர்றவங்க நெஞ்சு வெடிச்சு ரத்தம் கக்கி சாக காரணமும் முத்தழகி அம்மா தான். இருட்டுல அவங்கள பார்த்து பயந்து அலறி அதிர்ச்சியிலே உயிரை விட்டுடுறாங்க. முத்தழகி அம்மாவை நீங்க பார்த்துருக்கீங்களா ராயப்பன்? பார்த்ததே கிடையாது. இப்ப உங்க சம்சாரத்தோட புண்ணியத்துல பார்க்க போறேன். நத்திஷால் ஆச்சரியத்தை தாங்கவே முடியவில்லை. இதெல்லாம் உண்மையா? போன பிறவியில சங்கிலிக்காலையா வாழ்ந்து ஜமீன்தாரால அநியாயமா படுகொலை செய்யப்பட்டவன் தான் இந்த பிறவியில பூமதியா வந்து பிறந்திருக்காளா? அதனாலதான் இந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சதும் பூமதிக்கு பழைய நினைவுகள் வந்துடுச்சோ? சங்கிலியா மாறிட்டாளே, அப்படின்னா உடலுக்கு தான் அழிவு போலும், ஆத்மாவுக்கு அழிவில்லையோ? உலகத்துல அபூர்வான நிகழ்வுகள் எப்போதாவது நிகழ்ந்து உண்டு. இந்த சம்பவமும் அப்படிதான் நடந்திருக்கா? தம்பி வாங்க, அந்த கோடி அறையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ராயப்பன் நத்தீஷை கூட்டிக் கொண்டு நடந்தான். பகுதி 13. இரைச்சலோடு அந்த அறையில் கதவு திறந்து கொள்ள உள்ளே அடியெடுத்து வைத்தாள் பூமதி. முத்தழகி, நான் காலை வந்திருக்கேன். இருட்டில் யாரையோ தேடினான். அந்த அறைக்குள் 70 வயது முத்தழகி தலைவிரி கோலமாக அமர்ந்திருந்தாள். கால வந்துட்டியா? குரல் நடுங்கியது. தீப்பந்தம் ஒன்றை கொளுத்தினாள் முத்தழகி. உடம்பு உருக்குலைந்து சதையெல்லாம் வற்றி சுருக்கம் விழுந்திருந்தது. தலைக்கேசம் ஜடை ஜடையாய் மாறி போயிருந்தது. கண்கள் பொலிவிழந்து குழிக்குள் கிடந்தது. தீப்பந்தத்தை உயர்த்தினாள். பூமதியின் முகத்திற்கு அருகில் கொண்டு போய் வெளிச்சத்தை பூமதியை உற்று பார்த்தாள். கால, இந்த பிறவில நீ பொண்ணா பிறந்துட்டியா? ஏமாற்றம் பொங்க கேட்டாள். கண்களில் இருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது. முத்தழகி, நான் தான் கால, சங்கிலி கால, கணீர் என்று கூவியபடியே பூமதி இரு கைகளையும் நீட்டினாள். முத்தழகியை இறுக்கமாய் கட்டி கொண்டாள். மூச்சு முட்ட அணைத்து தழுவினாள். பொண்ணா பிறந்திருந்தாலும் என் நினப்பு வந்து என்னை தேடி வந்தியே, அதுவே போதும் கால, அதுவே போதும். நீ மறுபடியும் வரணுங்கிறதுக்காக தான் நான் காத்திருந்தேன். என்னை ஏமாத்தாம வந்துட்ட. முத்தழகியின் குரலில் பரவசம் உற்சாக வெள்ளம் தத்தளித்தது. முத்தழகி, நான் போற நேரம் வந்துருச்சு கால. புத்தன பூமதியின் காலடியில் சரிந்தாள் முத்தழகி. அடுத்த கணமே அவளுடைய உயிர் பிரிந்திருந்தது. அவளுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. அவள் யாருக்காக காத்திருந்தாளோ அவன்தான் வந்து விட்டானே. அவருடைய காலடியில்தான் தனது உயிரை விட வேண்டும் என காத்திருந்திருப்பாளோ? எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தமும் அணைந்து போனது. முத்தழகி, பூமதியின் அலறல் மாளிகையவே அதிர வைத்தது. அவளும் மயங்கி விழுந்தாள். ராயப்படும் நத்தீஷும் விழிகள் விரிய விரிய அந்த அபூர்வமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். பொழுது பொல பொலவென்று விடிந்திருந்தது. எல்லோரும் மாளிகைக்கு வெளியே இருந்தார்கள். பூமதிக்கு மயக்கம் தெளிந்து எப்பவும் போல காணப்பட்டாள். என்னங்க, அதான் விடிஞ்சிடுச்சே, நம்ம கிளம்பலாமா என்றாள் நத்தீஷை பார்த்து. கிளம்பலாம் பூமதி, நீ பிரீத்தியை தூக்கிட்டு கார் கிடக்கிற இடத்துக்கு போ. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வேறொரு கார் வந்துடும் என்றான் நத்தீஷ். இரவு நடந்த சம்பவங்கள் எதையுமே அறியாதவளாய் பூமதி பிரீத்தியை தூக்கி கொண்டு மரத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்த இடத்தை நோக்கி மெதுவாய் நடந்தாள். தம்பி, இங்க நடந்த எதையும் யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. உங்க சம்சாரத்தை மறுபடியும் கேள்வி கேட்டுடாதீங்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. வெளிநாட்டுல இருக்கிற சொர்ண மீனாட்சி அம்மாவுக்கு தகவல் சொல்லிட்டு முத்தழகி அம்மாவோட உடம்ப மாளிகைக்கு பின்னால அடக்கம் பண்ணிடுறேன். ராயப்பன் மெல்லிய குரலில் சொன்னான். ராத்திரி நடந்த எதையுமே மறக்க முடியாது ராயப்பன், நத்தீஷ் நெகிழ்ச்சியாய் சொன்னான். அதான் உங்க சம்சாரம் பழையபடி தெளிவா இருக்காங்களே, நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ராயப்பன் விடை கொடுத்தான். சென்னைக்கு போன பிறகு பூமதியை நல்ல மனோதத்துவ டாக்டர்கிடம் கூட்டி போய் காட்டிவிட வேண்டும். மனதிற்குள் நினைத்தபடியே அந்த புதையல் மாளிகையை திரும்பி திரும்பி பார்த்தபடி தொலைவில் போய்க் கொண்டிருந்த பூமதிக்கு பின்னால் நடக்கத் தொடங்கினான் நத்தீஷ். சில விஷயங்களை வெறும் வார்த்தைகளால் பிறர் சொல்லும் போது நம்ப முடியாதுதான். ஆனா அதையே நேர்ல பார்க்கும் போதும் உணரும் போதும் நம்பத்தான் வேண்டும். மனித பிறவி அபூர்வமானது மட்டுமல்ல, அதிசயமானதும் கூட. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.